வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. உள்ளாட்சி இடைத்தேர்தல் என்பது மற்ற அனைவருக்கும் ஒரு செய்தியாக இருந்திருக்கிறது. அந்த இடைத்தேர்தல் நடந்த இடத்தில் பல்வேறு நபர்களுக்கு செய்தியாக மட்டுமில்லாமல் ஒரு பதட்டத்துக்குரிய, ஒரு பரபரப்புக்குரிய மட்டுமில்லாமல் ஒரு பதட்டத்துக்குரிய விஷயமா மாறி இருக்கிறது. இருதரப்பிலும் பாஜக, அதிமுக இருதரப்பிலும் கடுமையான மோதல்கள், தள்ளுமுள்ளுகள், வேட்பாளர்கள் மயக்கம், வேட்பாளர் வாபஸ் என்று ஒரு பொது தேர்தலுக்கு சற்றும் சளைக்காமல் பரபரப்போடு முடிந்திருக்கிறது உள்ளாட்சி இடைத்தேர்தல். இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் வழக்கத்துக்கு மாறா மிக குறைந்த அளவுதான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஒரு 55 முதல் 56% ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு சதவீதமாக இருந்திருக்கிறது. இது குறைவான வாக்குப்பதிவுக்கான காரணம் என்னென்றால் ஆளுங்கட்சியுடைய அச்சுறுத்தல் என்று பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. மக்களுடைய ஆர்வமின்மைதான் காரணமாக இருக்க முடியாது. பாஜக சொல்வதெல்லாம் தவறான தகவல் என்று அதிமுக மறுத்திருக்கிறது. இரண்டு கட்சியிலும் கடுமையான மோதல் போக்கை முதல் முறையாக கையாண்டிருக்கின்றன. பல தேர்தல் எதிர் துருவங்கள் இருந்தாலும் கூட முதல் முறையாக பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாம் புறக்கணித்த நிலையில் அதிமுக வெர்சஸ் பாஜக என்று நேரடி மோதல் நடந்திருக்கிறது. தேர்தல் தள்ளுமுள்ளு, தேர்தல் நடந்த வன்முறை, பல்வேறு விஷயங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வழக்கமாக நடக்கூடிய விஷயம் தானா, அல்லது இந்த தேர்தலில் கட்சியினர் கடுமையாக தங்களுடைய வரம்பை மீறியிருக்கிறார்களா, உள்ளாட்சி இடைத்தேர்தல் உணர்த்தும் உண்மை என்ன, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு ராகவன் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல அதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் திரு குமரேசன் அவர்கள் முனைந்திருக்கார். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் முனைந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு 3 மேயர் பதவிக்கு அப்புறம் ஒரு நிறைய தமிழகம் முழுக்க விரைவி பல இடங்கள் நடந்துச்சு. இந்த அவேர்னஸ் மக்களுக்கு இல்லாததான் அந்த வாக்குப்பதிவு குறைந்ததுக்கான காரணமா, இல்ல எப்படியும் இதுல அடிதடி நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா நிச்சயமா அடிதடி நடக்க போது, நம்ம தேவையெல்லாம் போய் வாக்குச்சாவடிக்கெல்லாம் போய் நம்ம அடி வாங்கிட்டு வர வேண்டாங்கிற மக்களுடைய அச்ச உணர்வு காரணம். எதனால இந்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு நினைக்கிறீங்க? வாக்கு சதவீதம் குறைஞ்சது காரணம் என்னன்னா, மக்கள் இந்த தேர்தல் போட்டியை ஒரு பெரிய சீரியஸ் ஆட்டை எடுக்கல. உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் ஒரு 10-15 வருஷமா மலைச்சாமி, பழனிசாமி, சந்திரசேகரன், இப்போ அவர்களுடைய ஐயர், இவங்க காலகட்டங்களில் இப்படித்தான் இருக்குங்கிறது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது. மக்களே ரொம்ப சீரியஸா எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது பிரதான கட்சிகள் அதை புறக்கணிச்சுட்டாங்க. முன்னாடி புறக்கணிச்சாங்க. அடுத்தால பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சாலும் அவங்க ஒரு ஆக்டிவ் இன்வால்வ்மெண்ட் எடுக்கல. இந்த சூழ்நிலையில தான் வாக்குப்பதிவு சுமாரான அளவு இருக்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மக்கள் மத்தியில் இந்த ஒரு அவநம்பிக்கை ஏற்பட காரணம் என்னன்னா, நான் சொன்ன தேர்தல் ஆணையர்கள் எல்லாருமே அடுத்த வருஷம் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு முதல்வர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது சந்திரசேகரனாலும் சரி, இப்ப இருக்கிறவனாலும் சரி. அவங்க அதுக்காக முந்தைய ஆட்சியில 65 வயசுல இருக்கலான்னு அந்த எக்ஸ்டென்ஷனை கூட சட்டத்தை திருத்தி கூட கொடுத்தாங்க. இப்போ இவர் 62 வயசு ஆகும், இந்த 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்க முடியுமாங்கிறதுனாலதான் செயல்படுவார். மத்திய தேர்தல் ஆணையத்தை விட ரொம்ப மோசமான ஒரு தேர்தல் ஆணையமாட்டு இந்த தேர்தல் ஆணையம் இருக்க காரணம், அந்த தேர்தல் ஆணையரா இருக்கவர் ஹேண்ட் பிக்ட் பை தி சீஃப் மினிஸ்டர்ஸ். இது ஒரு அரசியல் விமர்சனம் அப்படிங்கறத தாண்டி ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற விஷயம் மாதிரி உங்களுக்கு இல்ல. இது நீங்க ஒரு இதாட்டே எடுக்கலாமா? உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் சர்விங் ஐஏஎஸ் ஆபீசரை போடலாமா? போடலாமே அப்படி சொல்லும் போது இது அரசுடைய உரிமை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. உரிமை இல்ல. இந்த உரிமை நீங்க சந்திரசேகரனை போடும்போது துறைமுறை உறவினர் தான், திமுக அமைச்சரோட துறைமுறை உறவு தான் சந்திரசேகர் இருந்தாரு. அவர் 5 வருஷம் இருந்தாரு. அவர் இந்த காலகட்டத்தில் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிற அளவுக்கு சட்டத்தை திருத்தினாங்க. அடுத்தால முனீர் கோதா திமுக அரசு போட்டப்பட்டது. வந்ததுமே அவர் ரிசைன் பண்ண வச்சாங்க. அது நேர்மையான ஒரு தேர்தல் ஆணையம் சொன்னா முனீர் கோதாவே கண்டிப்பா பண்ண விட்டுருக்கலாமா? அதிமுக அரசு பண்ணலையா? நான் 2 அரசையும் தான் சொல்றேன். அது 2 அரசுனா அவங்களுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2 வருஷமான பார்வையா பாக்குறீங்க. நான் திரு ஆவடிக்குமார் கேட்க விரும்புறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஒரு வரிசையா எல்லா தேர்தல் ஆணையமும் பேரை சொல்லி இவர்கள் எல்லாருமே அவருடைய செயல்பாடு அகில இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரியான ஒரு கம்பேர் பண்ண முடியாது. இவர்கள் எல்லாத்துமே உள்நோக்கம் இருக்காது. திமுக அதிமுகங்கிறது இல்ல, அவங்களுக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளை அங்க நியமிக்கிறாங்க. அதனால மக்களே இது சீரியஸா எடுத்துக்கல. அவங்க வேண்டப்பட்ட அதிகாரி தான் தேர்தல் கமிஷன், அவங்களே நடத்துற தேர்தல், இது நம்ம செய்யறதுக்கு மக்களே அதுல ஒரு பெருசாவே எடுத்துக்கல. தேர்தல் ஆணையம் அதுல நியமிக்கப்பட்டவங்க சரியானவங்க இல்லையான்றது விவாதிக்க நேரமோ அதுக்கு இந்த தேர்தலுக்கும் தொடர்பு இருக்கிறதாவோ எனக்கு தெரியல. என்ன இப்படி சொல்றீங்க? நான் முடிச்சிடுறேன். தேர்தல் டிஎன் சேஷன் வந்ததுக்கு பிறகுதான் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குங்கிறது அகில இந்திய அளவில் மக்களுக்கு தெரிய வந்தது. சோ தேர்தல் ஆணையருடைய ரோல் ஒரு தேர்தல் நடத்துறதுல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, தேர்தல் ஆணையருடைய ரோலுக்கும் வாக்குப்பதிவு குறையறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், நியாயமான தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறது நிரூபிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு KJ ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒல்லியா நிறைய சூத்தா மாதிரி இருந்தார். அவர் காஞ்சிபுரம் 2 தொகுதி இடைத்தேர்தல் நடத்தினார். நீங்க நான் சொல்றதுக்கு முதல்ல அனுமதிங்க. அதாவது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சு நடத்துது, அதோட அவங்க ரோல் முடிஞ்சிருச்சு.
வாக்காளர் ஓட்டு என்றது மட்டும் தான் வரணும். இருக்கிற கட்சிகள்லாம் புறக்கணிக்குது. அரசியல் கட்சிகள்லாம் அந்த வந்து தேர்தலை வந்து புறக்கணிக்க சொல்ல அது தேர்தல் ஆணையர்கள் போய் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க போட்டியிடுங்க தேர்தலில் பங்கேறுங்கன்னு சொல்லணுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? தேர்தல் கட்சி தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்னங்க? அவங்க தேர்தல் அறிவிக்கிறதோட அவங்க பார்த்து தேர்தலில் போட்டிடுறாங்களா போட்டி இல்லையா ஓட்டு போடுறாங்களா ஓட்டு போடலையான்றது கூட அவங்க கவனிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஓட்டு போடுறவங்க உரியவங்க வந்து ஓட்டு போடுறாங்களான்றது அவங்களுடைய வேலையை தவிர ஓட்டு போடாதவங்களை போய் கூட்டு வந்து ஓட்டு போட்டு வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பது, நியாயமான தேர்தல் நடப்பதை உறுதி செய்வது, எல்லா பாதுகாப்பும் வழங்க வேண்டியது, அத்தனையுமே நியாயமான தேர்தலை உறுதி செய்வது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஆனா ஒரு வாக்காளர் வாக்களிக்க விரும்பாத நிலையில் அவரை கூட்டு வந்து ஓட்டு போடுறது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா? அப்படி சொல்லவே இல்லை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் போட்டியிட மாட்டேன் புறக்கணிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் போய் அரசியல் கட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசணுமா? நீங்க வந்து போட்டியிடுங்க சொல்லணும். யாரும் சொல்லவும்ல. நீங்க வந்து அவருடைய குற்றச்சாட்டு நேரடியா பதில் சொல்லாம தேர்தல் தேதி அறிவிச்சியா அப்படியே ஓடி போயிரு நேர ஓட்டு என்று அனைத்து அவரும் சொல்லி சொல்ற மாதிரி. நீங்க தேர்தல் ஆணையர் தேர்தல்ல வந்து தவறு இருந்ததுன்னா அதுக்கு எதிர்க்கிறது வேற. ஆனா தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு குறைஞ்சதுன்னா அதுக்கு தேர்தல் ஆணையர் எப்படி? அவர் வந்து ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்புறாரு. நிச்சயமா அது உங்களுக்கு புரியும். அதாவது தேர்தல் ஆணையர்கள் ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமா இருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எல்லா ஆட்சியும் இருந்துட்டே இருக்க நிலைமையில மக்கள் அது போன்ற உள்ளாட்சி தேர்தலையோ உள்ளாட்சி இடைத்தேர்தலையோ ஒரு அதாவது ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமா இருப்பார்கள் தான் சொன்னார். அவரை இருக்கிறாங்கன்னு சொல்ல என்னன்னா அவங்க வந்து அந்த வகையான அவங்க வந்து ஆளுங்கட்சியோட இது ரிட்டையர் ஆனவர், அதனால அவருடைய மறுபடியும் அவர் பதவி நீட்டிப்புக்காக சலுகை காட்டுவார்ன்றது அவருடைய கற்பனை, அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனா அப்படிதான் இருக்கிறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. கமிஷன்ல கூட வந்து ஒரு அதிகாரி ஒரு நீதிபதி அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா அந்த நீதிபதி உங்களுக்கு சார்பானவர்னு இவங்க நியமிச்சாங்க சார்பானவர்னு இன்னைக்கு நம்ம சொல்லலாம். இது வந்து சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதானே தவிர புதுசா ஒருத்தர் வந்து அனுமதி சட்டத்தை வந்து திருத்தி ஒருத்தர் கொண்டு வந்து நியமிக்கல. இன்னைக்கு இவருக்காக வந்து இவரை தான் நியமிக்கணும்ன்றது வந்து அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்ல. அரசாங்கம் நியமிக்கிற அந்த அதிகாரிக்கு நீங்க வந்து தவறான இது முலாம் பூசுறீங்க. நான் திரு குமரசன் கேட்கிறோம் வந்து நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிக்கு வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாநில தேர்தல் ஆணையத்தை மட்டுமே இல்ல அகில இந்திய அளவு தேர்தல் ஆணையத்துமே வந்து எல்லாத்தையுமே வந்திருக்கு. லிங்டோ ஆகட்டும் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும் எல்லா தேர்தல் ஆணையருமே வந்து ஒவ்வொரு கட்சியிலும் அவங்களுக்கு ஏற்ப வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தல் ஆணையர் வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு இது ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுது. சோ ஒரு பொத்தாம்புதான குற்றச்சாட்டை தான் இது வந்து எல்லா தேர்தல் ஆணையத்தின் மீதும் எல்லா கட்சியும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் அப்படின்னு பாக்கணுமா இல்ல உண்மையிலேயே மாநில தேர்தல் ஆணையங்கள் குறிப்பா தமிழகத்தில் அது போலதான் செயல்படுதா? ஒப்பீட்டளவில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற ஒரு சுதந்திரமும் முழுக்க அந்த தேர்தல் காலகட்டத்தில் நம்பகத்தன்மை கிட்டத்தட்ட அந்த நிர்வாகத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள காவல்துறை உட்பட மாநிலத்தின் காவல்துறை தான், மாநிலத்தின் அதிகாரிகள் தான், அலுவலர்கள் தான், அவர்களை தன் கையில் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அதுக்கு தரப்பட்டிருக்கிற சட்டப்பூர்வமான அதிகாரம். ஏதோ தேர்தல் ஆணையம் சுயேட்சையா செயல்பட்டு இருக்கு. ஆனா மாநில தேர்தல் ஆணையம் அவ்வாறு செயல்பட முடிகிறதா என்கிறதா கேள்வி. ஏன்னா இது ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலின் போதும் தேர்தல் ஆணையர்களும் சந்திக்கிற போது இந்த கேள்வியில வச்சிருக்கிறோம். கோவித்துக் கொண்ட தேர்தல் ஆணையர்கள் உண்டு, மாநில தேர்தல் ஆணையர்களே உண்டு. நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் காவல்துறை கட்டுப்படுத்துவது போல உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று கேட்ட போது செய்தியாளர் சந்திப்பை முறித்து கொண்டு போன தேர்தல் ஆணையரையும் நான் சந்தித்திருக்கிறேன். அப்படி கோவம் நினைக்கிறீங்க? அது உண்மையை வெளிப்படுகிற போது அவரால் எதிர்ப்பு ஆளுங்கட்சிக்கு அது ஆமான்னு சொல்ல முடியாது, ஆளுங்கட்சிக்கு இடைஞ்சலா இருக்கும். எனவே இப்ப அதுக்குள்ள அதுதான் நான் வேற ஒரு செய்தியை இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நண்பர் சொன்னார், ஏன் நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் மக்கள் வந்து ஏன் இத்தனை பேர் வாக்களிக்க ஒரு சீரியஸா எடுத்துக்கல அப்படிங்கறத நீங்க கேட்டீங்க. இதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கிறது. நண்பர் சொன்னதை போல ஒரு கணிசமான பகுதியினர் வாக்களிக்க செல்லவில்லை என்றால் அவருடைய கட்சி தேர்தலில் நிற்கவில்லை என்கிற போது அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் வேறு இன்னொருவருக்கு எதுக்காக வாக்களிக்க ஒரு கணிசமான பகுதியினர் தேர்தலில் அவர்களும் சேர்ந்தே புறக்கணித்த அந்த கட்சியோட ஆதரவாளர்களும் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஒன்று நம்ம உறுதியா பார்க்க முடியும். செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இதோடு சேர்ந்தது இன்னொன்று விஷயம், தேர்தல் ஆணையம் மக்கள் அவ்வாறு சீரியஸாக எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலில் பங்களிப்பதற்கான ஒரு ஸ்பேஸே தரல, ஒரு வாய்ப்பே தரல.
திருதுப்புன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்டது, எதிர்க்கட்சிகள் தயாராக முடியவில்லை, அவர் மக்களிடம் கருத்துக்கள் உடனே உள்ளூர் பிரச்சனை வச்சுக்கிட்டு உடனே இறங்குற மாதிரியான ஒரு ஏற்பாடு. அதுலதான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது, மாநில தேர்தல் ஆணையம் செயல்பட்டது என்கிற குற்றச்சாட்டு அங்கிருந்தானே வருகிறது. அதுபோல தரப்பட்ட பல புகார்கள், அப்புறம் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட விதம், நிராகரிக்கப்பட்ட விதம், வேட்புமனுக்கள் கொடுக்க வந்தவர்களை வரிசையில் நிற்க வைத்த விதம் என்று பல பிரச்சனை இருக்கின்றன. ஆக இதெல்லாமே இந்த மாநில தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சிக்கு விசுவாசமாக செயல்பட்டிருக்கிறது என்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக நான் கேட்கிறேன். நம்ம ஏற்கனவே இது போல தேர்தல் புறக்கணிப்பு நடந்த சமயத்திலும் கூட கடந்த ஆட்சியில் நடந்த ஒரு 5 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக புறக்கணிச்சது. அப்பெல்லாம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியில் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. அப்பயே 65-60 தொகுதிக்கு மேல வச்சிருந்தாங்க. அவங்க பிரதான எதிர்க்கட்சியா இருந்தபோது அவங்க புறக்கணிச்ச போது கூட இந்த வாக்கு சதவீதம் இவ்வளவு குறையிலேயே. அப்ப அவங்க வாக்களிச்சிருக்காங்க. இப்ப திமுக தேமுதிக இவங்க எல்லாம் புறக்கணிச்சாலும், காங்கிரஸ் எல்லாம் புறக்கணிச்சிருந்தாலும் கூட அவங்களுடைய கோர் நிர்வாகிகள் தவிர மத்தவங்க வாக்களிக்க தான் செஞ்சிருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவரோ போய் வாக்களிச்சிருக்க முடியாது, யாரோ பார்த்து தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க வாக்களிக்க தான் செய்வாங்க. இன்னொரு ரெண்டு பிரதான காரணம், மூன்றாவது முக்கியமான காரணம், இந்த தேர்தலில் நடந்த அத்துமீறல்களை மக்களும் பாக்குறாங்கல்ல. என்ன ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள், அதிகாரிகளை பயன்படுத்துவது, தேர்தல் விதிகளை அப்பட்டமாக வாக்கு பதிவின் போது சொல்றீங்களா, பிரச்சாரத்தின் போது இதெல்லாம் பார்க்கிற போது அப்புறம் எப்படிப்பட்ட வன்முறை வேண்டுமானால் வெடிக்கக்கூடும் என்கின்ற ஒரு அந்த தொக்கிக் கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கிறது. எனவே கட்சிக்காரர்களே அடி வாங்கியிருக்கான் போது மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி வருகிறது. எனவே இதெல்லாம் சேர்ந்து ஒதுங்கி இருப்பது நல்ல. கட்சிக்காரர்கள் அடி வாங்க தயாராக இருப்பது அது வேறு விஷயம். ஆனால் மக்களுக்கு ஏற்படுகிற அச்சம் இருக்கிறது அல்லவா, இது அவர்கள் களத்தில் இருப்பவர்களுக்கே இவ்வளவு மோதல் ஏற்படுகிற போது நமக்கு என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி வருகிறது. இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு தனி ஒரு பதிலாக சொல்லிவிட முடியாது. நான் திரு ராகவன் எங்கேயோ ஒன்று இடத்துல தான் கலவரம் நடந்தது ஒழிய எல்லா ஊர்லயும் கலவரம் நடக்கல. ஒன்னு நடந்தா நம்ம விரிவா விவாதிப்போம். நான் திரு ராகவன் கேட்க விரும்புறேன். தேர்தல் கமிஷன் மீதான சந்தேகம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏதோ மாநில தேர்தல் ஆணையம் இங்க சோ ஐயர் இருக்கிறார், அதிமுக நியமிக்கப்பட்டாருங்கிறதா சொல்ல. இப்ப இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் கமிஷனர் திரு சம்பத் மீது இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு கூட இந்த வெற்றிக்கு முன்னால் பாஜக குற்றம் சாட்டியிருக்கிறது. இவங்க சரியான மோடியோட ஊர்வலத்துக்கு பேரணிக்கு அனுமதி கொடுக்கல, இவங்க பாரபட்சமா செல்றாங்க, காங்கிரஸ் செல்வராங்கன்னு கடுமையான விமர்சனத்தை பாஜக வச்சு. சோ ஒரு தோல்வி கிடைக்குமோ, தேர்தலில் வேறு மாற்று முடிவு வருமோங்கிற எண்ணத்துல அச்சத்துல எல்லா கட்சியிலுமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை தானே பார்க்க முடியும் தேர்தல் கமிஷன் மேல. இல்ல அப்படி சொல்ல முடியாதுங்க. இப்போ மரியாதைக்குரிய திரு ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னாங்க, இது சோ ஐயர் நியமிக்கப்பட்டதுல உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். நான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த உள்ளாட்சி தேர்தல் அதிமுக ஒரு கேஸ் போட்டதுக்கு அப்புறம் சென்னை இதுல ஒரு கார்பரேஷன்ல பிரச்சனை வந்தது பாருங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற அந்த 99 பேரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் அவங்க கலந்துக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, சந்திரசேகர் அவர் நீக்கப்படும் வரை நாங்கள் அவர் தலைமையில் இருக்கிற எந்த தேர்தல் நடந்தாலும் நாங்கள் சந்திக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப இதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பதாக அர்த்தமாகுமா? அப்ப அவர் தான் சொல்லணும். இப்ப சோ ஐயர் சொல்லும் பொழுது இதே இவங்களுடைய பொதுச்செயலாளர் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க, சந்திரசேகர் தூக்குங்க அப்புறம் தான் எலெக்ஷன் நிப்போன்னு சொன்னாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, பொதுவா தேர்தல் ஆணையத்தின் மீது பல புகார்கள் வந்திருக்கிறது. நாங்களும் கூட இங்க கூட பிரவீன்குமார் அவர் பேர்ல எத்தனையோ விஷயங்கள் நாங்க செஞ்சிருக்கிறாரு, நடக்காம இருக்கிறது. நாங்க பணம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுக்கு இந்த ஆணையம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னும் போது எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவது தவறுன்னு சொல்ல முடியாது. உள்நோக்கம் கற்பிப்பது கிடையாது. அங்க நடந்திருக்குது, பணம் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க, அதனால வாக்கு சதவீதம் அதிகமா இருக்க, வாக்காளர்கள் லூர் பண்ணிருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுவது குற்றம் சாட்டுவதாக ஆகாது. நம்பர் 3, இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஏன் வாக்கு சதவீதம் கம்மியா இருக்குன்னு. இது ஏன்னு சொன்னா உள்ளாட்சி தேர்தல்ல இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாம் லீவ் விடுறது இல்ல. கட்டாயமா இப்ப ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது லீவ் விடுறாங்க. அப்பவே கூட சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் இருக்கு பாருங்க, இவங்க லீவ் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஃபைன் பண்றாங்க, அவ்வளவுதான், பனிஷ்மெண்ட் கிடையாது. நீங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது சாப்ட்வேர் கம்பெனி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். எல்லா கம்பெனியுமே லீவ் விடணும்ன்ற கட்டாயம் கிடையாது. வேலைக்கு போக வேண்டும். அவங்க இந்த ஓட்டர் தன்னுடைய ஒரு நாள் ஊதியத்தை ஏன் இழக்க வேண்டும், இந்த வாக்களிக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமா கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நாங்க சந்திச்சோம். அதை நாங்க இந்த ஓஎம்ஆர்ல இருக்கிற கம்பெனிஸ் லீவு விடல. அதற்கு அன்றைக்கு காலையில கூட சொல்றதுக்கு எடுத்துக்காட்டா ஒன்னே ஒரு தகவல், கடலூர் மாவட்டத்தில் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இது இந்த தேர்தல் பங்கெடுப்பு வசதியாக விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அரசு. இதுல ப்ராப்ளம் என்ன, விடுமுறை ஜெனரல் எலெக்ஷன்ல உண்டு.
விடலன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைன் இம்போஸ், ரொம்ப சின்ன அமௌண்ட் ஃபைன் இம்போஸ் பண்றாங்க. அந்த கம்பெனி எல்லாம் அதுல விருப்பமே இல்லை, கண்டிப்பா வைக்கிற ஃபைன் தான் நான் கட்டிட்டு போறேன்ற அளவுக்கு. இதுல பினிட்டிவ் பீனல் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கணும். அப்பதான் இந்த கம்பெனி எல்லாம் விடுமுறை வருவாங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றது நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் கடந்த இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி எல்லா எதிர்கட்சி வேட்பாளர்களும் ஏதோ ஒரு விதத்துல தாக்கப்படுகிறார்கள். இப்ப இது மக்கள் மத்தியில சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் இப்படித்தான் நடக்கும்னு முதல்லயே மக்களை பூத் கிட்டே வராம செய்வதற்காக ஆர்கெஸ்ட்ரேட்டட் பை ரூலிங் பார்ட்டி. இது ஏற்கனவே ஏற்பாடு செய்து தேர்தலுக்கு முன்னால் அல்லது 2 நாளைக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை வரா மாதிரியே காட்ட வேண்டியது. அப்படி பண்ணோம்னா எவனும் உள்ள வர மாட்டாங்க. இது நடந்திருக்கு, இதற்காக நாங்க புகார்லாம் சொல்லி இருக்கிறோம். சோ இது ஆளுங்கட்சி வேண்டுமென்றே இது போன்ற சில விஷயங்களை செய்ததற்காக வாக்காளர்கள் வாக்குச்சாவடி நோக்கி வரக்கூடாது என்பதற்காக ஆளுங்கட்சி திட்டமிட்டு இப்படி ஒரு சதியை செய்தது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாதிரியான இடங்கள்ல சாதாரண வேட்பாளர் வாபஸ் வரக்கூடிய நிலைமையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் எல்லாம் தேர்தல் போட்டியிடாத பாஜக மாதிரி கட்சியை பார்த்து இவ்வளவு பெரிய பயம் அதிமுகவுக்கு இருக்கும். ஆவடிக்குமார் கேட்கும் முறை இடைவெளிக்கு முன்னால திரு ராகவன் சொன்னாரு, ஆளுங்கட்சி திட்டமிட்டு எல்லா தேர்தல் நடக்கூடிய தளங்களிலும் வேட்பாளர்கள் மீதோ வாக்காளர்கள் மீதோ கட்சியினர் மீதோ தாக்குதல் நடத்தி வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவிடாமல் தடுக்க ஒரு திட்டமிட்ட ஒரு செயலை அரங்கேற்றி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராகவன் அவர்கள் சொன்னது போல 2 நாள் கலாட்டா பண்ணி யாரையும் வாக்குச்சாவடிக்கு வரவிடாம தடுக்கணுன்ற நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்திருக்குமே. ஆனால் நாங்க இவ்வளவு தூரம் போய் தேர்தல் பணி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முதலமைச்சர் அங்க போய் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற அமைச்சர்கள் அங்க போய் ஒவ்வொரு பகுதியில் இருந்து வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மேயர் வேட்பாளர் மாதிரி எல்லாருமே அதிமுக சேர்ந்து இல்ல. அதாவது நாங்க தேர்தலை நடத்தணும், தேர்தலை அணுகணும், மக்களை சந்தித்து மக்களிடத்தில் வாக்குகளை கேட்டு வெற்றி பெறணும் நினைச்சோம். நீங்க மக்களை சந்திக்காம அன்னைக்கு வாக்குச்சாவடியில வாக்கு வந்துடும் நாங்க நினைக்கல. அது மாதிரி நினைச்ச கட்சிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதை மறைக்கிறதுக்காக இவங்க போய் அங்க மறியல் பண்றாங்க. மறியல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மயக்கம் அடிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க, அடிச்சு வேட்பாளர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆக அவங்க முதல்ல கணவர் அடிச்சாங்கன்றாங்க, கணவர் அடிச்சாங்கன்னு போய் மறியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேட்பாளர் மயங்க வேண்டாங்கன்றாங்க. ஆக இதுக்கு இதெல்லாம் கற்பனை. நீங்க இப்ப சொல்றாங்க, அதாவது கலவரம் நடந்துச்சு. போன தேர்தல் மத்திய தேர்தல் ஆணையம் நடந்துச்சு, பிரவீன்குமார் தேர்தல் ஆணையர். அப்ப என்ன சொன்னாங்க, 141 போட்டு யாரும் தடுத்துட்டாங்க. இப்ப சண்டை போட்டாங்கன்றாங்க. அப்ப ஜனங்களை நடமாடவே விடல, இவங்க பணத்தை கொடுக்கறதுக்காக இதை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. 141 போட்ட போது ஜனங்களை நடமாட விடல குற்றச்சாட்டுல, மாற்று கட்சி நடமாட விடல, அதிமுக மட்டும் நடமாடிட்டு இருந்தாங்க அவங்க குற்றச்சாட்டு. அதாவது யாரையும் நடமாட விடலன்னா குற்றச்சாட்டு. நீங்க புதுசா அதுக்கு ஒரு அதிமுக இவங்க பணத்தை கொடுத்தாங்க, யாரையும் நடமாட விடல, ஜனங்களை இவங்களை மட்டும் போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த மாதிரி குற்றச்சாட்டு நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். சொல்ல போனால் அவர்கள் பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருக்கும் போது அது தகவல் தெரிந்து மாற்று கட்சி எதிர்கட்சியினர் போய் சென்று தடுக்க முடியாமல் புகார் செய்ய விடாமல் தடுக்கிற ஏற்பாடாக 144 பயன்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. அப்படித்தான் அவங்க சொன்னதா எனக்கு குற்றச்சாட்டு. நீங்க மக்களை நடமாட விடலன்னு யாரும் சொல்லி எதிர்கட்சியினர் நடமாட விடல, அவ்வளவுதானே. அவங்க சொன்னது பணத்தை கொடுத்ததாகவும் அந்த பணத்தை பிடிக்கிறதுக்கு இவங்க திரண்டு போனதாகவும் அதை தடுத்தாங்கன்றதான் குற்றச்சாட்டு. ஆக 4 பேருக்கு மேல சேர விடாததுனால நாங்க மாசா போய் அதை தடுக்க முடியல. நான் கேக்குறேன், இப்ப இயல்புல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தமிழகத்துல கடந்த லோக்சபா தேர்தலையும் சரி, அதுக்கு முன்னாடி சட்டமன்ற வர்றேன், இவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது நிச்சயமா பாஜக உங்களுக்கு இணையான கட்சியா இன்னும் வளரல. அது நீங்க ஏத்துப்பீங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அக்ரஷன், இவ்வளவு பெரிய தீவிரம் காட்ட கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. நாங்க பாஜக பெரிய கட்சியா சின்ன கட்சியா அந்த விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க நினைக்க எங்களுடைய நினைப்பு எங்களுடைய பலம் என்னன்னு தெரியும், அவங்களுடைய பலம் தமிழ்நாட்டில் என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த உணர்வு எங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அந்த உணர்வு இல்லை. அவங்க அவங்களுக்கு பலம் இல்லைன்றது அவங்களுக்கு புரிஞ்சா கூட, ஆனா ஒரு பலமான சக்தி மாதிரி தோற்றத்தை உருவாக்குறாங்க, ஒரு பெரிய அடித்தளத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. என்ன காரணம், மற்ற கட்சிகள் போட்டியிடல, அவங்க எல்லாம் நம்மள ஆதரிப்பாங்க, அந்த தலைவர்கள்லாம் நமக்கு தொண்டர்கள்லாம் நமக்கு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க இறங்கினாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உள்பட திமுக உள்பட எல்லாரும் எங்களை ஆதரிங்கன்னு கேட்டாங்க. ஆக அதுல இருந்து அவங்க பலகீனம் தெரியுது. அவங்களுக்கு ஆட்கள் இல்ல, அவங்களுக்கு போதுமான தொண்டர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லா லெவல்லையும் அவங்க கீழ் லெவல்ல இல்ல. இன்னைக்கு இடதுசாரிகள் போட்டிட்டாங்க. இடதுசாரிகள் அவங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்கோ, அவங்களுக்கு கட்சி அமைப்பு இருக்கோ அங்க மட்டும் தான் போட்டிட்டாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு எல்லா இடங்களையும் நாங்க நிக்கிறோம் சொல்லிட்டு எல்லா இடங்களும் நிக்க முடியல. அவங்க வேட்பாளர் இன்னைக்கு
ஏறத்தாழ 1500க்கு மேல வந்து இந்த தேர்தல் நடந்திருக்கு. ஆனா இதுல வந்து அவங்க நகராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள்ல மட்டும்தான் போட்டிட்டாங்க. அதுவே 224 என்னவோ. அதுல அவங்க போட்டிட்டது வெறும் வேட்புமனு போட்டியிடுவதா சொன்னது 120. அதுல அவங்க போட்டியிட்டது 83. இப்படி அவங்க வந்து எல்லா இடங்களும் போட்டியிட முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களாலே வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியல, எல்லா இடங்களும் போட்டியிட முடியல. அவங்க ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் போட்டியிட்ட வேட்புமனுவே வேட்பாளரையே கண்டுபிடிச்சாங்க. அதுல கூட பலர் வந்து தகுதி இல்லாத வேட்பாளர் என்ற காரணத்தால் நிராகரிக்கப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய குறைபாடுகள், அவங்க கட்சியில என்ன குறைபாடு இருக்குன்னு அவங்க பரிசீலனை பண்ணவே ஒழிய அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தான் காரணம், அதிமுக தான் காரணம்னாங்கன்னா அவங்க வந்து இது அரசியலுக்காக சொல்றாங்கன்னு பாஜகவுடைய பாஜகவுடைய மத்திய அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு தான் இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சதுக்கான காரணம் அப்படின்றார். இல்ல அது வந்து இப்போ இடைத்தேர்தல் எல்லா மாநிலங்களும் நடந்தது இல்ல, அதுல வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய சரிவை சந்திச்சது, அது அந்த காரணத்தை வச்சு சொல்லியிருப்பாரு. நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பாஜக பெரிய வளர்ந்த கட்சி இல்ல தமிழகத்துல, நீங்க தான் வளர்ந்த கட்சி தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருக்குமோ அப்பொழுதுதான் பல தேர்தலை சந்திக்கிறது. உள்ளாட்சி தேர்தல், கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி இடைத்தேர்தல்லாம் அவங்க எதிர்கட்சியா இருக்கும்பொழுது இடைத்தேர்தலை புறக்கணிப்பார்கள், கோஆபரேட்டிவ் எலெக்ஷனை புறக்கணிப்பார்கள். உள்ளாட்சி தேர்தலில் அந்த உயர்நீதிமன்ற ஆர்டர் கையில வச்சிருந்த அப்புறம் கூட கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் சந்திக்க தயாராக இல்ல. இவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது தன்னுடைய ஆட்சி அதிகாரம், காவல்துறை எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு மாத்திரமே உள்ளாட்சி இடைத்தேர்தல்களை சந்திச்சவங்க, எல்லா இடைத்தேர்தலும் சந்திச்சவங்க. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது 2009 கம்பம், இளையாங்குடி, பர்கூர், ஸ்ரீவைகுண்டம், தொண்டாமுத்தூர் 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்து கலந்துட்டாங்களா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்காது, அதனால நாங்க கலந்துக்க மாட்டோம். அதே போல 2007 கோஆபரேட்டிவ் சொசைட்டி எலெக்ஷன் நடந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி, இவங்க கலந்துட்டாங்களா? கலந்துக்கல. இவர்களுக்கு இவர்களுடைய வல்லமை மீது, வலிமை மீது, அந்த அமைப்பு பலத்தின் மீது நம்பிக்கை இல்ல. இப்ப நீங்க எங்களோட நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா, நிக்க வேண்டியது தானே. அப்ப நிக்கல. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க எங்களுக்கு எதிர்கட்சியே இல்ல, அஜாத சத்ருவாக அதிமுக இருப்பதாக 10 நாளைக்கு முன்னாடி பொதுக்குள்ள சொன்னீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஒண்ணும் இல்லை, அதை பார்த்து ஏன் பயப்படணும்? நான் தான் கேட்கிறேன், நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, எல்லா தேர்தலும் கேட்கிறேங்க, பயம் இல்லாம என்னங்க எங்களுடைய வேட்பாளர்கள், அதாவது நாமினேஷனை ரிஜெக்டே பண்ணக்கூடாத காரணங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன அது மாத்திரம் இல்ல, தேர்தல் வழக்கு போட முடியும், தேர்தல் வழக்கு போட முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அங்க இருந்திருக்குதே. நான் சொன்ன அதிகாரிகள் அத்தனை பேரும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேற்று நடந்த எலெக்ஷன்ல கோயம்புத்தூர்ல அவ்வளவு மால் பிராக்டிஸ் நடக்குது. நான் பேசுறேன், நான் மரியாதைக்குரிய திருச்சோ எத்தனை தடவை பேசுறேன், உடனே கலெக்டர் அனுப்புறேன், அவர் அனுப்புறேன், ஒருத்தரும் தத்துவங்க போல. அதே போல ராமநாதபுரம் நகராட்சி தேர்தல் அவ்வளவு மால் பிராக்டிஸ் நடக்குது. அங்க காவல்துறை வரமாட்டேங்கிறாங்க, ரிட்டர்னிங் ஆபீஸ் வரமாட்டேங்கிறார், கலெக்டர் வரமாட்டேங்கிறார், அனுப்புறேங்கிற அனுப்பவே மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் சந்திரசேகர் அவர்களை எப்படி பயன்படுத்தது, அதனால தேர்தலே நிக்க மாட்டான் எப்படி இவங்க சொன்னாங்களோ அதே தான் இன்றைக்கு செய்திருக்கிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறேன். 2006 அந்த உள்ளாட்சி தேர்தல் சென்னை கார்பரேஷன் நடந்தது. இவங்க ஒரு வழக்கு போட்டாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அதுல இவங்களோட அபிடவிட்ல, அதிமுக அபிடவிட்ல என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது? The public interest litigation was filed in order to uphold the majesty of law, rule of law and for maintenance of truth and functioning of democracy in the local body elections. சொல்றது யாரு? இவங்க சட்டம் நீங்க மெஜஸ்டி ஆஃப் லா அப்போல்ட் பண்ணுவதற்காகத்தான் நாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் எதையாவது செஞ்சீங்களா? உங்க அபிடவிட்ல சொன்ன எதையாவது இந்த தேர்தல் செஞ்சிருக்கீங்களா? இன்னொன்னு சொல்றாங்க, இட் வாஸ் செய்யலன்னா இல்ல, நீங்க செய்யலன்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை சார்ஜ் பண்ணுமா, அதிமுக சார்ஜ்? நான் என்ன கேக்குறேன், நீங்க எந்த ஏதாவது மெஜஸ்டி ஆஃப் லா அப்போல்ட் பண்ணணும், அதிமுக தேர்தல் பிரிவு பாருங்க, தேர்தல் கமிஷன் இவங்க வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணவே பல பேர் விடலைங்கிறது மாத்திரம் இல்ல, அதாவது அண்ணா திமுகவாது தேர்தல் அன்னைக்கு ரிக்கிங் பண்ணாங்க, பூத் கேப்சர் பண்ணாங்க. ஆனா இவங்க தேர்தலே நடக்க கூட முன்னாடி நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது எல்லாரையும் எதிர்த்தாங்க, ஃபைல் பண்ணக்கூடாது பண்ணாங்க. புதுக்கோட்டையில அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா சொல்லுவார், சிபிஎம் எங்களுக்கு நடந்த அனுபவத்தை. அதே மாதிரி எப்படியாவது வித்ட்ராவல் டைம்லயாவது எப்படியாவது பண்ணி அண்ணா போஸ்டா வரணும்னு நினைச்ச தேர்தல் நடந்து வெற்றி பெறுங்க. அதுதானே ஜனநாயகம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில சாதனைகள் செய்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் கிட்ட சாதனை சொல்லி ஜெயிக்க வேண்டியது தானே. ஏன் இந்த மாதிரி தில்லுமுல்லில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.
ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். அதாவது தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அதனால அந்த வேலை இல்லை. ரெண்டாவது, இவர் சொன்னாரு, அதாவது நாங்க தேர்தலில் போட்டியிடலன்றதை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க முடிவு எடுத்தோம். அவர் தேர்தல் ஆணையர் மறுபடியும் அவர் தான் இருந்து நடத்த போறாரு. மறுபடியும் போய் ஒருத்தர் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு தேர்தலில் ஒரு அதே இந்த முறை நடந்தது சொல்றாங்க. அவ்வளவுதான். நீங்க சந்திரசேகர் மேல என்ன குற்றச்சாட்டு சொன்னீங்களோ சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே இடதுசாரிகள் போட்டிட்டாங்க. எங்கேயாவது இடதுசாரி வேட்பாளரை கடத்தினாங்கன்னோ, இடதுசாரி வேட்பாளரை மிரட்டினாங்கன்னோ, அல்லது அவர் பணம் கொடுத்தாங்கன்னா, அல்லது அவர் பணம் வாங்கிட்டு கட்சி மாறினாருன்னா இந்த குற்றச்சாட்டு இருக்கா? நான் முடிச்சிடறேன். அதே மாதிரி செங்கம் ஒன்றியத்தில் ஒரு தேர்தல் நடக்குது. தேர்தலில் அந்த தேர்தல் ஆணையாளர் தவறா அந்த வேட்பாளருடைய வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணாரு. இடதுசாரிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனடியாக அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அந்த தேர்தல் ஆணைய அலுவலர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முறையான குற்றச்சாட்டு, முறையான இது இருந்தா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா இவங்க வழக்கு போடுறோம் சொன்னாங்க. எப்ப போட்டாங்க? என்னைக்கு போலீங்க அன்னைக்கு முன்னாள் வழக்கு போடுறாங்க. அதுல கூட அவங்க எங்க அவங்க கீழ் நீதிமன்றங்கள்ல போய் போடுங்க, எங்க தேர்தல் நடக்குதோ அதுல போடுங்கன்னு சொன்னாங்க. அதுல கூட ஒரு நகராட்சியில தேர்தல் ஆணையாளர் தவறு செஞ்சாருன்னா அங்க இருக்கிற அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த அதுக்கு ரெமிடி தேடணுமே ஒழிய எங்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணல. தள்ளுபடி பண்ணி நான் சொல்லல. அர்த்தம் வேற. எங்கிட்ட ஆர்டர் காப்பி இருக்கு. அந்த மாதிரி நீதிமன்றம் நீங்க அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடுங்க, தேர்தலை முறையா நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் முயற்சி எடுக்கட்டும் சொல்லி 2 பேரும் சொன்னாங்க. செங்கம்ல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுனால தேர்தல் கமிஷன் சரியா தான் செயல்பட்டு வருகிறது. ஆவடிக்குமாரோட பார்வையா இருக்குது. திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிறது தேர்தல் நடத்துறதுக்கு எப்படி ஒரு ஃபார்முலா மாறிச்சோ அது மாதிரி ஒரு புதிய ஃபார்முலா உருவாகி அரசியல் விமர்சனம் புதுக்கோட்டை ஃபார்முலா என்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னால் மிகப்பெரிய 300 பேர் முன்னாடி நாங்க எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செய்யறோம் அப்படின்னா யாருமே ஒரிஜினல் தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஆட்கள் தாக்கல் செய்யாமல் போறதுக்கான வாய்ப்பு புதிய புதுக்கோட்டை ஃபார்முலா உருவாகி இருக்கிறதா? திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்க விரும்புறேன். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு புதுக்கோட்டை ஃபார்முலா அப்படின்னு ஒரு புதிய ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா ஆயிடுச்சு. அது மாதிரி புதிய ஃபார்முலா அதிமுக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது உண்மைதானா? வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் தடுப்பதற்கு பிரதான கட்சியிலிருந்து நிறைய வேட்பாளர்கள் டம்மியா வரிசையில் நிப்பாட்டி வச்சுட்டு அவங்களை புறா நிப்பாட்டி வச்சு 300-400 பேர் அதீத அளவில் திரண்டு உண்மையிலேயே வேட்புமனு தாக்கல் செய்யறவங்க வரிசையில பின்னாடி நிக்கிறீங்க அப்படின்னு நேரம் முடிஞ்சு வச்சு போயிட்டாங்க சொல்லி வேட்புமனு தாக்கல் செய்ய விடாத இடதுசாரிகள் குற்றம் சாட்டாங்க. அது உண்மைதானா? இது இந்த திருமங்கலம் ஃபார்முலா, நீங்க புதுக்கோட்டை ஃபார்முலான்னு கேட்டீங்க. இது உண்மைதான். திருமங்கலம் ஃபார்முலா ஹைலி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப செலவாகும். புதுக்கோட்டை ஃபார்முலா அவ்வளவு செலவாகாது, சிம்பிள் கொஞ்சம். அதனால அந்த ஃபார்முலாவோட இந்த ஃபார்முலா லெஸ் எக்ஸ்பென்சிவ். யாரோ புதுசா சிந்திச்சிருக்காரு. ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த புதுக்கோட்டை ஃபார்முலா உள்ளாட்சி தேர்தலில் தான் சாத்தியப்படும். நம்ம இது நகைச்சுவா சொன்னாலும் கூட நாங்க 400 பேர் 500 பேர் நிக்கும் போது நீங்க எப்படி தடுக்க முடியும்? இது நீங்க எல்லாம் தாக்கல் செய்ய முடியாது. என்ன வச்சிருக்காங்க? இது பீகார்ல தேர்தல் சரியா நடக்கலன்னு பல குற்றச்சாட்டு வரும்போது லாலு பிரசாத் யாதவ் எலெக்ஷனை கவுண்டர் மார்க் பண்ணாரு. சாரி, லாலு பிரசாத் தப்பா நடக்கும்போது டிஎன் சேஷன் எலெக்ஷனை கவுண்டர் மார்க் பண்ணி தள்ளி வச்சாரு. கரெக்டான ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணார். இப்படி ஒரு இதுன்னா இது அவங்க அதுல என்னன்னா நீங்க பணம் கொடுத்ததா குற்றச்சாட்டோ இல்லாட்டி வாக்காளர் விலைக்கு வாங்க குற்றச்சாட்டோ கிடையாது. வேட்புமனு தாக்கல் இதுல என்னன்னா இதுல ஒரே ஒரு திருத்தம் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்யும் போது 5 மணிக்கு மேல முடிஞ்சு வச்சுனா கூட எல்லாரும் வரிசையில் எல்லா டிவிலயுமே வந்தது. அப்ப எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம வாக்காளர் கியூல வந்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட வாய்ப்பு கொடுக்கணும். இதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கொடுக்கலையே, எல்லாருக்கும் முழுமையா கொடுக்கல. 500 பேர் நிக்கிறாங்க சார். 500 பேருக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம இல்ல டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்துருவாங்க. 500 பேர் வாங்கிப்பாங்க. போடுறீங்க இதுல இருந்தே ஹம்பக்கு தெரியுது இல்ல. 500 ரூபாய் இவ்வளவு இடத்துல போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா எல்லாருக்கும் நேரம் புது ஃபார்முலா, எல்லாருக்கும் நேரம் முடிஞ்சு வச்சுங்கனால புது ஃபார்முலா. இது செலவு கம்மியான. இதுல ஒரு சின்ன விளக்கத்தை சொல்ல விரும்புறேன். அவங்க யாருமே நான் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண போன கூட்டம் நின்றதுன்னு சொல்லல. வேட்புமனு வாங்க போனேன்னு தான் சொன்னாங்க.
வேட்புமனு வாங்க போகுது, நிறைய கூட்டம் இருந்தது, அதனால வேட்புமனு வாங்க முடியலன்னாங்க. இவங்க வேட்புமனுவை வாங்காம அங்கேயே நின்று இருந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 3 மணி ஆயிருந்தா கூட லைன்ல நிக்க வச்சிருப்பாங்க, இல்ல டோக்கன் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க இல்லன்னா உடனே போய் மறியல் பண்ணிட்டாங்க. நேரம் முடிஞ்சு வச்சு இல்ல 1:30 மணிக்கு சிபிஐ என்ன பண்றாங்க, ஒரு மகேந்திரன் வராரு, அவர் கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல மறியல் பண்றாங்க. அதுக்கடுத்து பாரதிய ஜனதா கட்சி வராங்க. இவங்க என்ன பாத்துட்ட உடனே அவங்க மறியல் பண்ணிட்டாங்க, நம்மள மறியல் பண்ணிட்டு இவங்க பஸ் ஸ்டாண்ட் முன்னால போய் மறியல் பண்றாங்க. ஆக 2 பேருமே அந்த தேர்தல் அலுவலகத்தில் இல்ல. அதுக்கு பிறகு இங்க இருந்து அதிகாரி போய் நான் முடிச்சிருக்கேன். இல்ல நீங்க விளக்கம் சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு இல்ல. அதுக்கு பிறகு போய் அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வேட்புமனு வாங்க வந்தாங்க, திரும்பி போயிட்டாங்கன்னா அந்த துணை தேர்தல் அதிகாரி போய் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அவங்க 2:30 மணிக்கு என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஆத்தரைஸ் லெட்டர் வந்துகிட்டு இருக்கு, நாங்க இப்ப உடனே வர முடியாதுன்றாங்க. அதுக்கு பிறகு 3:30 மணிக்கு வராங்க. 3:30 மணிக்கு வந்துட்ட பிறகு அந்த அதிகாரி சொல்றாரு 3 மணி ஆயிட்டு வாங்க முடியாதுன்னு. நான் என்ன கேக்குறேன், ஒரு நிமிஷம், 500 பேர் நின்றாங்கல்ல, எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க? நீங்க எல்லாரும் வேட்புமனு அந்த நகராட்சிக்கு மட்டுமான வேட்புமனு இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான வேட்புமனு. எங்க வேணா வாங்கலாம், எப்படி வேணா எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா இது இணையதளத்துல இருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக வேட்புமனு வாங்குறதுக்கு லைன்ல நின்னுதான் வாங்குறது அவசியம். அதுல அவங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க. அப்படி உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, உண்மையிலே 500 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த வந்தாலும் நினைச்சுக்கிடுவோம். அவங்க எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்து நீங்க வந்தது 3 மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்கல்ல, அதனால நீங்க 5 மணிக்கு இல்லையாங்க. அதுக்கு பிறகு இவங்க லைன்ல நின்னவங்க 1:30 மணிக்கு போய் முதல்ல சிபிஐ மறியல் பண்றாங்க, 2:30 மணிக்கு போய் இவங்க பண்றாங்க. ஆக யாருமே அந்த இடத்துல இல்ல. 3 மணிக்கு மேல 500 இவங்க லைன்ல இருந்தவங்க இவங்க உள்ள போக சொல்ல நீ லைன்ல வான்னு சொல்லி தகராறு பண்றாங்க. அதுதான் பிரச்சனையே. லைன்ல இவங்க போய் லைன்ல நிக்கவே இல்லை. லைன்ல நிக்காம போனதுனால அவங்க தகராறு பண்ணாங்க. தகராறு பண்ண உடனே எங்களுக்கு வேட்புமனு கொடுக்கலன்னு போய் மறியல் பண்றாங்க. ஆக இவங்களுடைய வேதனை 500 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா, வேட்புமனு 500 பேர் இருந்தாங்களான்றது கொஸ்டின். அதான் நீங்க சொன்னதுனால 500 பேர் 500 இல்லாம இருக்கலாம், 300 இல்லாம இருக்கலாம். அலுவலகம் ரொம்ப சின்ன அலுவலகம். அந்த அலுவலகத்தில் 500 பேர் எல்லாம் இருக்கவே முடியாது. 150 பேர் குமார் 500 பேர் நிக்கலன்னு ஒத்துக்கிறேன். 499 பேர் இருந்தாங்க. என்ன பிரச்சனை என்னன்னா, இவர்கள் இப்படி இவரே சொல்றாருல, புதுக்கோட்டை பார்முலாவை உருவாக்கி கொடுத்த அந்த அற்புதமான மூளை இருக்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா திட்டமிடுறது தவறு. ஜனதா பாவம் குழப்பறாரு. விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர்களால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது, மறுக்கப்படும் நிலைமையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் போராட்டத்துக்கே போனாங்க. போராட்டத்துக்கு போய் மீடியா மூலமா பப்ளிஷ் மரியாதைக்குரிய மகேந்திரன் கல்யாணத்துக்கு வராரு, 1:30 மணிக்கு மறியல் நடந்தது, தொலைக்காட்சியில 1:30 மணிக்கு செய்தி வந்திருக்கு. நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? ஆக எல்லா உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு அங்க நடக்கிற விஷயம் தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அப்பட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வாங்க கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டது 3:30 மணிக்கு முடிஞ்சு போய் கூப்பிட்டது 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு இடதுசாரி சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இன்னும் அங்கீகார கடிதம் வரல அப்படின்னு. அப்ப அதுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் செய்வாரு. 500 பேர் இல்லாம வரலங்கிற பிரச்சனை மட்டும் இல்லைங்க, எத்தனை மற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க? அப்போ தேர்தல் நடத்தும் அதிகாரி சரியா தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி உங்களை கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. அவசியமே இல்லை. ஏன் கூப்பிட வேண்டிய அவசியம் வந்தபோது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதா? அவர் வந்தார்ல, 2:30 மணிக்கு வர்றாரு, 2:50 வர்றாரு, 2:58 வர்றாரு. அவர் வர்றாருல, வந்த உடனே வாங்க நாங்க தாக்கல் செஞ்சிருக்கலாம்ல. அப்ப உங்கள்கிட்ட தேர்தல் வேட்புமனுவே தயாரா இல்ல. அதெல்லாம் இல்ல. அதாவது இந்த பிரச்சனைகள் இவர்கள் இழுத்தடிக்கிறார்கள் வச்சதுக்கு அப்புறம் எல்லாமே வந்திருக்கு. வெறும் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வேட்புமனு தாக்கல் வந்தவர் என்ன செஞ்சாருங்கிற மட்டுமே வச்சு பேசாதீங்க. இடதுசாரி நண்பர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இதுதான் திரு ஜி ராமகிருஷ்ணன் எல்லாருமே சொல்ல குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி அதான், நீங்க சொன்ன கணக்கில் ஒத்துட்டா நீங்கள் உடன்படக்கூடிய ஒரு விஷயம் வெளியில அப்பட்டமா தெரிஞ்ச பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி நேரடியாக வந்து கேட்டார். அதான் திரு ஆவடிக்குமார் சொன்னார். அப்படின்னா அவர் கூப்பிட்ட போது என்ன வேட்புமனு தாக்கல் முடிவு உட்கார வச்சிருந்தாலே எல்லா வேட்புமனு நாங்க டைம்ல தாக்கல் பண்ணிருப்போமே. இருந்தாங்களா? இவங்க மறியல் பண்றது எங்க? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும்.
1:30 மணிக்கு அது வேற விஷயம். ஆனா 2:30 மணிக்கு 2:50 கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடவும் தாக்கணும்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் புது ஃபார்முலா உருவாக்கிட்டாங்க, எங்களை வேட்புமனுவை தாக்கல் செய்ய உடல் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்காது. உங்கள்ட்ட வேட்புமனு தயாரா இல்ல, ஒரு நிமிஷம் சமாச்சாரம் ஏற்கனவே கையில கொடுக்க வேண்டியதான் வேலை. நான் என்ன சொல்றேங்க, இவர்களுடைய எண்ணமே முதல்லயே பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ல வரேன். நான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க முன்னாள் வேட்புமனு தாக்கல் செய்யல, இப்ப கடைசியில சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரை நிக்க வச்சுட்டாங்க. இப்ப உங்களுடைய இன்டென்ஷன் மீன்ஸ் மாடிஃபைட் இன்டென்ஷன் எண்ணம் என்னன்னா இந்த மாதிரி செய்து இவர் வரவிடக்கூடாதுதான் எண்ணம். இப்ப அதே நேரத்துல பத்திரிகைகள்ல வரும்பொழுது இல்ல நாங்க இதெல்லாம் பண்ணோம். இப்ப பாருங்க அண்ணன் சொல்றாரு ஏதோ ஒரு எலெக்ஷன் கவுண்டர்மேன் பண்ண. நேத்து கூட செங்கல்பட்டுல 2 வார்டை நிறுத்திட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுவாங்க, நாங்க தூய்மையா தான் நடத்தணும். இப்ப பாருங்க செங்கல்பட்டு தேர்தல் கூட நாங்க கவுண்டர்மேன் பண்ணிட்டோம், தள்ளி வச்சுட்டோம், ஒத்தி வச்சுட்டோம் பேச போறாங்க. இதற்காக சில ஜோடனைகள் சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரிதான் 2:50 கூப்பிடுறதெல்லாம் கூட அப்படித்தானே தவிர செங்கல்பட்டுல பிஜேபியோ இடதுசாரிகளோ சுயேட்சை வேட்பாளர் இந்த மாதிரி வாதத்தை வைப்பதற்காக சுயேட்சை வேட்பாளர் பிஜேபி அப்ஜெக்ட் பண்ணோம், கம்யூனிஸ்ட் அப்ஜெக்ட் பண்ண ஏதாவது சுயேட்சை வேட்பாளருடைய செங்கல்பட்டுல நிறுத்தது காரணம் சுயேட்சை வேட்பாளர்களுடைய முறையீடு. இதே சுயேட்சை வேட்பாளர் என்ன ரைஸ் பண்ணாரோ அதே நாங்க எல்லா இடத்துலயும் ரைஸ் பண்ணோம், எங்களை கண்டுக்கவே இல்லை. அதாவது குமார் ஒரு விஷயம் சொன்னார், ஏதாவது எங்கேயாவது சிபிஎம் வேட்பாளர்கள் அல்லது சிபி இவங்க எல்லாம் எங்களை மிரட்டுறாங்க அல்லது வேற மாதிரி அச்சுறுத்தினான்னு சொல்லி ஏதாவது தகவல் வந்திருக்கா இல்லையே அப்படின்னு ஒரு காவல். ஆனா அதுவும் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு பணம் தருவதாக சொல்லி பேசியிருக்கிறார்கள். பணம் வாங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மிரட்டி இருக்கிறார்கள். எல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அது அவரும் புகார் செய்திருக்காரு. ஆனா தேர்தல் ஆணையம் அசையல. இன்னும் பல விஷயங்கள் ஒரு தொகுதி ஒரு வாக்குச்சாவடி என்ன நடந்திருக்குன்னா அந்த ஊர்ல இல்லாதவர்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க சார். எப்படி ஆவி வாக்குப்பதிவு பண்ணிச்சா? அது அந்த அத்துமீறல் சுட்டிக்காட்டப்பட்டது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவர் அரசாங்கம் வழங்க வேண்டிய பூத் ஸ்லிப் ஆளுங்கட்சிக்காரர்கள் இருந்திருக்கிறது. எப்படி போச்சு? இல்ல இன்னைக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஆள்மாற நடக்கூடிய வாய்ப்பு இருக்குதான். இன்னைக்கு தேர்தல் அடையாள அட்டை காட்டவே சொல்லல. பல பூத்துல அடையாள அட்டை காமிச்சு அந்த அடையாள அட்டை என்ன எழுதணும், இங்க அடையாள அட்டையே காமிக்க சொல்லி யாரும் இருந்தாலும் போடலாம் தான் நடந்திருக்குது. பல இடங்கள்ல நடந்திருக்கு. இந்த புகார் ஏஜென்ட் என்னங்க மாநிலத்திலே உட்கார்ந்து மாநில பொறுப்பாளர்களே இதெல்லாம் பத்தி பேசணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்க நடந்தது? எலெக்ஷன் கமிஷன் ஏன் பேசுறீங்க? நடவடிக்கை எடுக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் பேசணும். ஒரு வாக்காளர் வாக்குப்பதிவு பண்ண அவர் நடவடிக்கை இல்ல போலி வாக்காளர்னு ஒரு ஏஜென்ட் மறுத்தாருன்னா அவருடைய நிறுத்தி வைப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது அண்ணா இப்படி பிஜேபியை பார்த்து அதிமுக பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இவர் பதில் சொன்னார். என்ன வருதுன்னா இவங்க பயப்படுறாங்க நான் சொல்ல வரல. மாறாக இப்ப நடந்த பல மாநிலங்கள் நடந்த அந்த இடைத்தேர்தல் பற்றிய முடிவுகள் வந்துச்சு. இதுல அந்தந்த மாநிலத்தின் ஆளுங்கட்சிகள் கூட பல தொகுதிகளை இழந்திருக்கிறாங்க இல்லையா? அப்படி நிலைமை வரும். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். இடைத்தேர்தல் என்று வந்தால் ஆளுங்கட்சி மட்டும்தான் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடிவாதமான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு யாருக்குமே அந்த வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது என்று பார்க்கணும். சொல்ல போனா இந்த நேர காலகட்டம் என்ன வந்துச்சு, அந்த திமுக மீது அந்த விமர்சனமே அதுல தான் வருகிறது. பிஜேபி ஒரு பெரிய சக்தி போல அதிமுக அதுதான் எதிர்கொள்கிறது என்பது இடதுசாரி போட்டி போடுகிறார் என்பதை பலர் மறைத்தார்கள். ஊடகங்கள் மறைத்தன என்பது ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் தான் ரெண்டு பிரதான சக்தி என்று காட்டுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக ஏதோ ஒரு வகையில் உதவி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். திமுக பெரிய சந்தேகம் இருந்தது. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது போல திமுக அதிமுக பாஜக எல்லாரும் ஏற்றுக்கொண்டது போல அதிமுகவும் பாஜகவும் இன்றைய தேதியில் ஒப்பிடக்கூடிய நிலைமை இல்லை. ஆனா தமிழக முதலமைச்சர் நேரடியாக பிரச்சாரம் பண்ணது எதை காட்டுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய இந்த அதீத முக்கியத்துவம் ஒரு கட்சி தலைவர் தேவை நினைக்கிறீங்களா? கட்சியோட போச்சு செய்யத்தான் நினைக்கிறீங்களா? இல்ல இதன் மூலமா மற்ற கட்சிகள் இந்த பிரச்சனையை ஏடிஎம்கே எவ்வளவு சீரியஸா எடுத்துன்னு பாக்கணுமா? அவங்க தொடர் வெற்றி தங்களுக்கு கிடைக்கணும்னு காட்டுறாங்க. இதே நிச்சயமா எப்படி கிடைக்கத்தான் போகும். தொடர் வெற்றி, அதிக அளவு வாக்கு சதவீதம் வாக்கு பெற்ற வெற்றி இதெல்லாம் கிடைக்கணுங்கிற நோக்கம் தான். இதே கட்சி எதிர்கட்சியா இருக்கும்போது பெண்ணகரத்தில் டெபாசிட் இழந்ததும் வரலாறு தான். ஆனா இப்ப நினைக்கிறது மேலும் பிஜேபி பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி தமிழ்நாட்டில் குரோத் ஆச்சுன்னா அது காமன் ஓட்டர்ஸ் அளவில் அதிமுக ஓட்டர்ஸ் பாதிக்கும். அந்த லெவல் பிஜேபி ஒண்ணுமே இல்லைன்னு காட்டுன்னு நினைக்கிறாங்க. பிஜேபி பொறுத்தளவுல கோயம்புத்தூர்லயும் ராமநாதபுரத்திலும் டெபாசிட் இழந்தாலே அவங்களுக்கு கிடைச்சாலே அவங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா நான் பெண்ணகரத்தை ஒப்பிட்டு இதை சொல்றேன். நான் திரு ஆவடிக்குமார் இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். ஒன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பாஜக வேட்பாளர் நந்தகுமார் மீது தாக்குதல் நடத்தப்படுது. ஆச்சரியம் என்னன்னா, அவர் கையில கட்டெல்லாம் போட்டு வாக்கெல்லாம் அடிச்சுட்டு பெரிய வன்முறை நடந்துன்னு சொல்றாரு. மறுநாள் பார்த்தா அவர் மீது தான் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.
இது எப்படி நம்ம பாக்குறது? அவர் யாரை கொலை முயற்சி பண்ண பார்த்தாரு, அவர் தாக்குதல் நடத்தி கட்டுப்போட்டு அவர் தான் நிக்கிறாரு, வேற யாரும் கட்டுப்போட்டீங்க தெரிஞ்ச மாதிரி தெரியல. இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே 2 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. இவரும் புகார் கொடுத்திருக்காரு, அவங்களும் புகார் கொடுத்திருக்காங்க. கார் தாக்கப்பட்டிருக்கு, கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கு. எல்லாமே ஊடகங்கள்ல வந்து நீங்க எதை வச்சு இதை மட்டும் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். ஆக வந்து இது எல்லாமே தேர்தல்னா வந்து இதெல்லாம் வாடிக்கையா நடக்கிறது தான். இது ஒன்றும் புதுசு இல்ல. எல்லா தேர்தல்கள்லயும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கலாட்டம் நடக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அசம்பாவிதம் நடக்க தான் செய்யுது. அதனால இது வந்து திட்டமிட்ட செயல். ஒரு ஆளுங்கட்சியா 3.25 வருஷமா நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா வந்து இது மாதிரி எந்த ஒரு சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான தேர்தல் நடத்தின அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காட்டலாம். இது வந்து அதிமுக மட்டும் செய்ய முடியாது. இன்னைக்கு அதே கோயம்புத்தூர்ல எத்தனை சுயேட்சை வேட்பாளர் போட்டிருக்காங்க? சுயேட்சை வேட்பாளர் எப்படி போட்டிட்டாங்க? அவங்களுக்கு பெரிய இது கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. வாங்கக்கூடிய ஓட்டுக்கும் பாஜக வாங்கக்கூடிய ஓட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். அது உங்களுக்கு வேணா அது 2 வேறுபாடு தெரியல, எங்களுக்கு வேறுபாடு. எங்களுக்கு வேட்பாளர் தான் தெரியுது, எங்களுக்கு வேட்பாளர் தான் தெரியுது. அதை தவிர வந்து யார் எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்கன்றது வந்து முடிவுதான் சொல்லணும். அதுக்கு இடையில வந்து நாங்க வந்து இவங்க ஜாஸ்தி ஓட்டு வாங்குவாங்க, அதனால இவங்களை மட்டும் நாங்க தடுக்கணும், இவங்க குறைவா ஓட்டு வாங்குவாங்க, இவங்களை தடுக்கக்கூடாதுன்றதெல்லாம் நினைக்கிறோம். நீங்க சொல்றீங்க தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோன்றீங்க. தேர்தல் நடத்தக்கூடாதுன்னா சுயேட்சை வேட்பாளரை எப்படி அனுமதிப்போம்? தோழர் சொன்னாரு. நான் கேட்டது வந்து இந்த வேட்பாளர்கள் விலைக்கு வாங்குறாங்க, வந்து வேட்புமனு தாக்கல் விட செய்யாம கடத்திட்டாங்கன்னா குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் இடதுசாரிகள் சொல்லலன்னு சொன்னது நான் சொன்னதுக்கு காரணம் அவர்கள் வந்து அந்த கொள்கையில் உறுதியானவங்க, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க, அதனால அவங்க இடம்பெயர்ல, அவங்க எந்த பலகீனத்துக்கு இரையாகல. இவங்க வந்து அவசரத்துல வந்து புதுசா கொண்டு போய் யாரையாவது நிறுத்துறாங்க. பலகீனத்துக்கு இரையாளன்னு சொல்லும் போதே அதிமுக இறை தேடி இருக்கிறதா? இல்ல, அதிமுக எனக்கு புரியுது. நீங்க கேட்டது புரியுது. ஆனா இதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி வேட்பாளர் வாபஸ் போட்டியிட முடியாத சூழ்நிலை வந்தது. அப்போ நாங்க வந்து பணம் கொடுத்து அவரை வாங்கணும்னு சொல்றீங்களா? பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நீலகிரியில போட்டியிடாம போனது காரணம் என்ன? அப்போ நாங்க வந்து பணம் கொடுத்து வாங்கணுமா? அவரை வந்து கலத்தணுமா? ஒவ்வொரு காரணம் அவர்களுடைய பலகீனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய நிலை என்பது அவர் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவர்களுடைய ஆசை, அவருடைய விருப்பம் ஒரு பெரிய கட்சியா மாறணும்னு நினைச்சாங்க. அதுக்குரிய மேயர் கேண்டிடேட்டா நாங்க சீட்டு கொடுத்திருக்கிறோம். அவங்க அதிமுக ஜாயின் பண்ணா முன்னாடி ஜாயின் பண்ணிருக்க போறாங்க. அது எப்படி மேயர் கேண்டிடேட்டா பார்த்து ஜாயின் பண்ண போறாங்க? நல்ல அறிவுரை சொல்றாரு. மார்க்சிஸ்ட் மாதிரி உறுதியா விலை போகாத வேட்பாளர்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாரு. விலை போகக்கூடிய தேர்ந்தெடுத்த ரவீந்திரன் இறுதியான சுருக்கமான உங்களுடைய கருத்து. மார்க்சிஸ்ட் வேட்பாளர் அதிமுக சீரியஸா பார்க்கலன்னு எடுத்துக்கலாம், பிஜேபி வேட்பாளர் சீரியஸா எடுக்கலாம்னு நம்ம அதை கருத இடம் உண்டு. கருணாநிதி பொறுத்தவரை வந்து இதுல பண்றான்னு தோழர் போனார். கருணாநிதி திட்டமிட்டு பிஜேபிக்கும் அதிமுக ஒரு மோதல் போக்கு வரணுங்கிற ஒரு அரசியல் வியூகத்துல தான் அவங்க பண்ணல. தொடர் தோல்வியிலே இருக்கிறாங்க. 2 காரணம். 2வது காரணம் பிஜேபி மத்திய ஆளுங்கட்சிக்கும் மாநில ஆளுங்கட்சிக்கும் ஒரு மோதல் வந்தால்தான் ஏதாவது அதிகாரம். அதிமுக பாஜக சண்டை பற்றி வந்தா கூட திமுக தலைவர் ஒரு வார்த்தை சொல்லிடணும். அது வந்து ஒரு மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கிறது. வாக்குப்பதி சரிவுக்கான காரணம் என்ன என்று மக்களிடம் கேட்டிருந்தோம். இங்க இருக்கக்கூடிய நிலைமையில மக்கள் வந்து ஆளுங்கட்சி வந்து கடுமையா செயல்பட்டு விமர்சனம் வைக்க, மற்ற கட்சிகள் வந்து சரியா செயல்படாதான் காரணம், ஆளுங்கட்சி மீது குற்றம் சாட்டுவது அர்த்தம் இல்லை என்று ஆவடிக்குமார் சொல்ல, மக்களுடைய பார்வை, மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். உள்ளாட்சி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சரிவுக்கான காரணம் விழிப்புணர்வு இன்மை என்று 59% மக்களும், மக்களுடைய அச்சம்தான் காரணம் என்று 16% மக்களும், இதுபோல வாக்குப்பதிவு நடப்பது வழக்கமான விஷயம் தான் என்று 25% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வழக்கமானது என்று 25% மக்கள், அச்சம்தான் காரணம் என்று 16% மக்கள், விழிப்புணர்வு இன்மைதான் காரணம் என்று 59% மக்கள். உள்ளே குறைவான மக்கள் வந்து அச்சம்தான் காரணம் என்று 16% மக்கள் தெரிவித்திருந்தாலும் கூட அந்த 16% மக்களுக்கு கூட ஒரு அச்சம் ஏற்படாத வகையில் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர், ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கிறது என்ற உணர்வை, அது இடைத்தேர்தலாலும் சரி, பொது தேர்தலாலும் சரி, உள்ளாட்சியா இருந்தாலும் சரி, எந்த தேர்தலும் சரி, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை அரசுக்கும் கூட, ஆளுங்கட்சிக்கும் கூட, எதிர்கட்சியும் கூட, தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது. நாம் பதவி காலத்தில் இருக்கும் போது இது போன்ற எந்த அவச்சொல்லுக்கும் ஆளாமல் இருந்தோம் என்று தேர்தல் ஆணையர் நினைக்க வேண்டும். நிச்சயமாக அது போன்ற உணர்வு அனைவருக்கும் ஏற்படும். வருங்காலம் நடக்கக்கூடிய தேர்தல்கள் எந்த சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்ட தேர்தல் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே.
ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறவர்களை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். ஹிந்தி படம் ஒன்று மே ஹோ ரஜினிகாந்த் என்ற பெயரில், என்னுடைய பேர் ரஜினிகாந்த், நான் தான் ரஜினிகாந்த் என்ற பெயரில் ஒரு படம் வெளியாக இருந்தது. அந்த படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய பேரில் ரஜினிகாந்த் என்ற பெயரில் அந்த படம் தயாரிக்கப்படுவதால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள், அந்த படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சமூகத்தோடு வெளிவதாக நினைக்கப்படும். என்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்படும். ரஜினிகாந்த் அப்படின்னா யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும், இந்தியா முழுக்க தெரியும், தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு சின்ன குழந்தையும் சொல்லும். அப்படிங்கும்போது என்னுடைய பெயரை பயன்படுத்தி இது ஒரு படம் எடுப்பதற்கு என்னுடைய சம்மதம் எதுவும் வாங்கவில்லை. அந்த படத்துல எந்த விதமாக காட்சியில் காட்டியிருந்தாலும் கூட, என்னை பற்றி எதுவுமே பேசாவிட்டாலும் கூட, இந்த தலைப்பே நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் கொண்டதா இருக்கிறது, ஒரு திசை திருப்பக்கூடியதா இருக்கிறது. எனவே இந்த படத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார் ரஜினிகாந்த். இடைக்கால தடையும் பெற்றிருக்கிறார். இப்போ ஒரு புதிய விஷயம் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு காப்புரிமை என்று பார்ப்போம். நம்ம வந்து ஒரு காப்புரிமை சட்டம் சொல்லி ஒன்று சொல்றாங்க. அதே போல தாண்டி இதுக்கு அடுத்தது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து ஒரு விஷயத்தை நான் தான் உருவாக்கினேன், நான் தான் கருவாக்கினேன், இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொல்றது. அதுக்காக ஒரு ப்ராடக்டா இல்லாம, ஒரு பொருளா இல்லாம, ஒரு சிந்தனையாக இருந்தாலும் கூட, ஒரு தீமாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு ரைட்ஸ் வாங்க முடியும், காப்புரிமை பெற முடியும். இப்போது அடுத்த கட்டமாக பர்சனாலிட்டி ரைட் என்று ஒரு பிரபலத்துடைய பெயரை பயன்படுத்துவது, அவருடைய சிம்பாலிசத்தை அவரை மாதிரி காட்டுவது, அவரை மாதிரி சித்தரிப்பது போன்ற விஷயங்கள் கூட சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பெற வேண்டும். அப்படி பெறவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கார். அதில் ஒரு இடைக்கால வெற்றியும் பெற்றிருக்கார். இது பல புதிய கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சில் விவாதிக்க இருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு ரஜினிகாந்த் பெற்ற, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெற்ற இடைக்கால தடை, தன்னுடைய பேரில் ஒரு படம் வெளியாவது தன்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த என்ற தடை தொடர்பாக தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சில் விவாதிக்க இருக்கும். இந்த நிகழ்ச்சி நம்முடைய பாமக சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல திரு வழக்கறிஞர் திரு கார்த்திக் சேஷாத்ரி நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் இரண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கார்த்திக் சேஷாத்ரி இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இடைவெளிக்கு முன்னாடி நான் முதல்ல அறிமுகத்தின் போது சொன்னது போல, ஏற்கனவே சட்டமா இல்லாத சில விஷயங்கள்ல ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு சட்ட சிக்கல் உருவாகும் போது நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு வழங்குகின்றன. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சட்ட அறிவுல வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டி ரைட்ஸ்க்கான ஒரு கான்கிரீட்டான சட்டம் இந்தியாவில் இல்ல. இதை எப்படி இது டிஃபைன் பண்றது, பர்சனாலிட்டி ரைட்ஸ்னா என்ன, எதெல்லாம் வரையறைக்கு வரும் அப்படிங்கறதுலாம் இன்னும் தெளிவான சட்டம் இல்ல. அப்படிங்கிற போது நீதிமன்றங்கள் எந்த மாதிரியான முடிவை எடுக்கும்? இது வந்து அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. இதுக்கு இது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி டெவலப் ஆன ஒரு லா. இது வந்து பேரு டார்க் லாங்கிறது பேரு. டார்க் லால எப்படின்னா, அவதூறு சட்டம், டிஃபமேஷன் வந்து அது வந்து ஒரு டார்க் லா தான். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஒரு சட்டமா அது வந்திருக்கு. முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஜட்ஜ் மேட் லாவாக தான் அது வந்து டெவலப் ஆகி வந்து கொண்டிருந்தது. அது அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதை வந்து ஒரு லாவாக மாற்றி விட்டோம் நம்ம. இப்போ பர்சனாலிட்டி ரைட்ங்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு புது டெவலப்மெண்ட். இப்ப யுஎஸ், யூகே அங்க இடத்துல எல்லாம் வந்து இது மாதிரி நடந்துட்டு, இது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. பிரான்ஸ்ல கூட ஆரம்பிச்சாச்சு. இப்போ ரிஹானாங்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய ஃபேமஸ் சிங்கர். அவங்களோட போட்டோவை போட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டிஷர்ட் விற்க ஆரம்பிச்சாரு. அதை நிறுத்துறதுக்காக ஒரு கோர்ட்டுக்கு போய் அது ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கி, இதே ரஜினிகாந்த் போலவே இது மாதிரி வாங்கினாங்க. இது வந்து யூகேல நடந்திருக்கு. இது மாதிரி பாரிஸ் ஹில்டன்ங்கிறவங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட பத்தி பர்ஃபியூம் வந்து பண்ணாங்க. அதுக்கும் வந்து ஒரு மாதிரி இடைக்கால உத்தரவு யுஎஸ்ஏல கொடுத்திருக்காங்க. இது மாதிரி வேற வேற ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்ல நடக்கிற விஷயமா இப்ப இந்தியால வந்து இப்ப நம்ம அதை பார்த்து வக்கீல்களும் அதை பத்தி நேஷனல்ல வடக்க கூட வந்து அமிதாப் பச்சன் இதே போன்ற ஒரு வழக்கு தொடுத்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க. அவங்களுடைய குரலை வந்து வேற ஒருத்தர் மாடலேட் பண்ணி பண்ணாங்க. என்னோட டவுட் என்ன, இப்ப வந்து எழுத்தாளர் சுஜாதா இருந்தாங்க, ஆமா, நடிகை சுஜாதா இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து எழுத்தாளர் சுஜாதாவோ நடிகை சுஜாதாவோ இவங்களுடைய எழுத்து அல்லது இவங்களுடைய நடிப்பு வந்து என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறாருக்கு, அதனால சுஜாதா வந்து இனிமே எழுதக்கூடாதுன்னு சொன்னா சரியா இருக்குமா? அவங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சுஜாதா வந்து நடிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா ஒருவேளை வந்து அவங்க சொல்லலாம் என்ன மாதிரியே நடிக்க பாக்குறாங்க அப்படின்னு. இல்ல, ரெண்டு பேரும் வேற வேற. ஒருத்தருடைய இயல்பான பேர், இன்னொருத்தருக்கு புனை பேர். அப்படிங்கும்போது அவங்க வந்து இவங்க இந்த சுஜாதா எழுதுறது எனக்கு வந்து அவதூறு ஏற்படுத்துது, இல்லாட்டி அந்த சுஜாதா நடிக்கிறது எனக்கு அவதூறு ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு பெயர் வந்து ஆஃப்டர் ஆல் என் நேம், ஒரு பெயர். அப்ப நான் தான் ரஜினிகாந்த் சொல்றது மூலமா உலகம் முழுக்க அது என்னை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இதே மாதிரி நாளைக்கு வந்து இன்னும் டீப்பா போய் இந்த வெற்றி கிடைக்கும் போது தொடர்ச்சி அடுத்தடுத்து வரும்போது நான் தான் கார்த்திக் சேஷாத்ரி ஒருத்தர் சொல்லக்கூடாது, சேஷாத்ரி சொல்லிக்கலாம், கார்த்திக் சேஷாத்ரி சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் மாதிரி இல்ல, ரஜினிகாந்த் பெரிய ஸ்டார் அவர். பட் உங்களுக்கு ஒரு ரைட் கிளம்பி இல்ல. அப்போ பர்சனாலிட்டி எப்படி டிஃபைன் பண்றது? இப்போ வந்து கார்த்திக் சேஷாத்ரி மாதிரி வழக்கு போட முடியாது. அவர் வேலை நீங்க சொன்ன அவர் மாதிரி பெரிய ஸ்டார் நான் இல்லன்னு சொல்லும்போது கார்த்திக் சேஷாத்ரி இந்த வழக்கு தொடர முடியாது, போட முடியாது. ஏன்னா என்னால எனக்கு வந்து அது மாதிரி ஒரு ஸ்டேட்டஸும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. நீங்க சொல்லலாமே, சென்னை கோர்ட்ல யாரு கேட்டாலும் தெரியும், நான் அவ்வளவு வழக்கெல்லாம் ஆடி இருக்கிறேன், எவ்வளவு பெரிய வெற்றிலாம் பண்ணிருக்கேன், எனக்கு 100 ஜூனியர்ஸ் இருக்காங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் போன் பண்ணி கேட்கறாங்க. இந்த டிஃபர்மேஷன் அப்படிதான் போடுவோம். நீங்க சொல்லலாம், எல்லாரும் போன் பண்ணி கேட்கறாங்க, நீ அப்படி பண்ண நீ அப்படி பண்ண கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் இங்கேயும் கிரியேட் ஆகலாம்ல. இது வந்து ஒரு டெவலப்பிங் சப்ஜெக்ட். எண்ட் ஆஃப் த டே
இது வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்றாரு, என்ன மாதிரியே என்ன வச்சு இது பேர் என்னன்னா இது பேர் அன்ஜஸ்ட் கமர்ஷியல் என்ரிச்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட். இது ஒரு புது கான்செப்ட் வந்து டெவலப் ஆகி வந்து இருக்கு. என்ன வச்சு யாரோ வந்து பணம் சம்பாதிக்க பாக்குறாங்க அப்படின்னு என்னோட பேர், என்னோட நடை, உடை, பாவனை அதெல்லாத்தையும் வச்சு யாரோ ஒரு படம் பண்ணி அந்த படத்தை வச்சு சம்பாதிக்க பாக்குறாங்க. ஒரு கான்செப்ட் வந்து அன்ஜஸ்ட் கமர்ஷியல் என்ரிச்மெண்ட் ஒரு கான்செப்ட் இது யூஎஸ்ல டெவலப் ஆயிருக்கு. இந்தியாலயும் அது ரெகக்னைஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இது என்னாச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து சரியா பொறுமா எனக்கு தெரியல. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பிசிசிஐ வந்து கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் வந்து மொபைல் வழியாக எல்லாரும் வந்து ஸ்கோர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சில மொபைல் கம்பெனிஸ் வழியாக ஸ்கோர்ஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து ஸ்கோர்ஸ் மொபைல் வழியாக எல்லாருக்கும் தெரிவிக்கும் போது பிசிசிஐ என்ன பண்ணாங்க, இது வந்து என்னோட ஆர்கனைசர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கோர்ஸ் வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதே வந்து என்னோட ரைட். ஏன்னா நான் ஆர்கனைஸ் பண்றேன். இந்த கிரிக்கெட் வந்து இதை வச்சு யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நோக்கத்தோட அதை நிறுத்தணும்னு சொல்லி இடைக்கால உத்தரவுக்காக போய் இப்போ வந்து அது வந்து ஒரு 10 வருஷத்துல அது வந்து ஒரு சட்டமாகவே மாறி விட்டது. கோர்ட்ஸ் அதையும் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கும் இடைக்கால உத்தரவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு மினிமம் ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் கழிச்சுதான் வந்து உங்களால ஸ்கோரை வந்து SMS வழியாவோ இல்ல ஒரு வெப்சைட் வழியாவோ பார்க்க முடியும். ஸ்கோர் டைரக்டா நடக்கிற ஒரு விஷயத்தை, கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற விஷயத்தை டைரக்டா பார்க்க முடியாது. இது மாதிரி டிஃபரெண்டான ஒரு ரைட்ஸ், கமர்ஷியல் ரைட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி வந்து திரு பாலுட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல இது வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிரச்சனையா, ஒரு காம்ப்ளிகேஷன். அது வந்து வருமானத்துல வந்து என்னுடைய பெயரை வச்சுட்டு அவங்க வந்து புகழ் சம்பாதிக்கிறாங்க, இல்லாட்டி என்னுடைய கேம் வச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா, இல்லாட்டி என்னுடைய புகழுக்கு என்னுடைய பெயருக்கு கலவங்க ஒரு டெஃபமேஷன் மாதிரியான விஷயமா, இது எப்படி பார்க்கணும், இது எப்படி அணுகுன்றீங்க? அது புதுமையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பர்சனாலிட்டி ரைட். நீங்கள் துவக்கத்திலே குறிப்பிட்டது போன்று பர்சனாலிட்டிக்காக அதுக்காக என்று தனியாக உரிமை இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைய வரை சட்டப்படி உரிமை இல்லை. ஆனால் பர்சனாலிட்டி என்ற வார்த்தை எங்கே வருகிறது என்று சொன்னால் பொது வாழ்க்கையோடு தொடர்புடையதாகத்தான் வருகிறது. ஒரு தனிநபர் தனிப்பட்ட முறையில் ஒருவர் வருகிறார், அவர் செல்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நடை உடைகள், பாவனைகளை பற்றி யாரும் பேசப்போவதில்லை. பொது வாழ்க்கையோடு தொடர்புடையவர்கள் தான் பர்சனாலிட்டி என்ற இடத்திற்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது ரைட் டு பிரைவசி இருக்கிறது. நான் எப்படி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறை என்ன என்பதற்கான உரிமை, நான் இப்படித்தான் வாழ வேண்டும். அது ரைட் டு பிரைவேட் லைஃப். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்ல முடியாது. அதாவது ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்கிறார் சொன்னால் அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் விமர்சனம் செய்வதற்கான உரிமையை கருத்து சுதந்திரம் வழங்குகிறது. ஆனால் அதே அடிப்படையில் ஒரு தனிநபர் அவருடைய குழுமம், அவருடைய வாழ்வியல் முறை தொடர்பான ஒரு செய்திகளை விமர்சனம் செய்கின்ற பொழுது அது விமர்சனம் செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது என்று சொல்கிறார்கள். எனவே பர்சனாலிட்டி ரைட் என்று சொல்லும்போது பப்ளிக் பர்சனாலிட்டி ரைட் என்று நீங்கள் அதை வரையறுத்து விவாதித்தால்தான் இதற்கான முழு பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். பப்ளிக் பர்சனாலிட்டி என்று சொல்லிவிட்டால் பர்சனாலிட்டி ரைட் என்று எனக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால் மன்மோகன் சிங்க்கும் அந்த உரிமை வந்து விடுகிறது, ஜெயலலிதாவிற்கும் அந்த உரிமை வந்து விடுகிறது. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எனக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை, எனக்கென்று ஒரு தனி பர்சனாலிட்டி ஸ்டைல் இருக்கிறது என்று சொன்னால் கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக அடிபட்டுவிடும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் எந்த அடிப்படையில் இடைக்கால உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரஜினிகாந்தினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் படம் என்று சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்தினுடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் படமாக இருக்கிறது என்று சொன்னால் குறைந்தபட்சம் அவருடைய ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும். அல்லது இந்த அந்த படம் என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை ரஜினிகாந்த் அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, என்னுடைய வாழ்வியல் முறைக்கு விரோதமாக, என்னுடைய விருப்பத்திற்கு விரோதமாக இந்த படம் வருகிறது என்ற அடிப்படையில் தான் இதற்கு இந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் பர்சனாலிட்டி ரைட் என்பதை நண்பர் சொன்னதை போன்று எதிர்காலத்தில் நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று சொன்னால், ஒருவேளை பர்சனாலிட்டி ரைட் என்பது ஒருவருடைய உரிமை, அதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்று சொன்னால் ஆர்டிகல் 19(2) அங்கே வந்து குறுக்கே நிற்கும். எனவே இது ஒரு நிதானமாக விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள். கருத்து சுதந்திரத்துல ஒரு மிகப்பெரிய தலையீடு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலா வரும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய பேர் தானா, அது ஒரு அடையாள குறியீடு இல்லையா சொன்னா நிச்சயமா மறுத்த முடியாது. ஒரு அடையாள குறியீடு தான். சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் ஒருவர் தான், ரஜினிகாந்த் என்று சொன்னால் ஒருவர் தான்.
இது போல பல பொது சொற்கள் இருக்கின்றன. கலைஞர் என்றால் ஒருவர் தான், அம்மா என்றால் இன்றைக்கு ஒருவர் தான் குறிக்கிறது, மருத்துவர் ஐயா என்று சொன்னால் ஒருவர் தான் குறிக்கிறது. இந்த பெயர்கள் எல்லாமே பொது சொற்களாக தான் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த பெயரை யாரேனும் அவதூறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அப்படியானால் இந்த பெயர்களை எப்படி கையாள்வது? திரு பாலு சொன்னதால் உண்மையிலே கருத்து சுதந்திரம் விடப்பட்ட சவால் தான். நான் திரு கார்த்திக் சேஷாத்திட்ட கேட்கிறேன். திரு பாலு சொன்னது போல ஒரு பர்சனாலிட்டி சொல்லிட்டு பார்த்து அவங்களுடைய உரிமையில அவங்களுடைய புகழுக்கு கலங்க உழைக்கிற விஷயம் நிச்சயமா நம்ம அனுமதிக்க முடியாது. அதே சமயம் இது கருத்து சுதந்திரத்துக்கே ஒரு தடையாயிருமோங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எழுது இல்லையா? நாளைக்கு மன்மோகன் சிங் பேர்ல ஒரு கார்ட்டூன் உருவாக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்களா நிறைய பண்ணுவார், ஒரு மிமிக்ரி பண்ணக்கூடாது. டி ராஜேந்தர் மாதிரி, சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி மிமிக்ரி பண்ணக்கூடிய காட்சி எல்லாம் பாக்குறோம். அப்ப அந்த மிமிக்ரி பண்ணி அவங்க யார் ரிசல்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துற டயலாக் எனக்கு அவதூறா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுவும் பிரச்சனை ஆயிடுமோ? ஆமா, நிச்சயமா. அது எப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. என்ன கான்ஃபிளிக்ட்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அவங்க 19(1)A ஆர்டிகல்ல கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா ஒரு லா வழியாக தான் பண்ணணும். இங்க ஒரு லா கிடையாது. இங்க ஒரு சட்டமும் இங்க ஒண்ணுமே கிடையாது இப்போதைக்கு. அது ஜட்ஜ்மேட் லாவா பண்ண பாக்குறாங்க. இது ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கு. ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடமுக்கும் இண்டிவிஜுவல் ரைட்டுக்கும் இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாயிருக்கு. இது எப்படி போகுங்கிறது என்னால ஒன்னே சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஒரு 10-15 வருஷமாக நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்கும் ஃப்ரீடத்துக்கும் ஜாஸ்தி கோர்ட்ஸ் லீன் பண்றாங்கன்னு எனக்கு ஒரு கருத்து. ஒவ்வொரு தனி மனிதருக்கு உரிமையை தனிமனிதன் உரிமையை இன்னும் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி அதுக்குதான் கோர்ட்ஸ் லீன் பண்றாங்க தவிர இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதுக்கெல்லாம் அவ்வளவா ஒரு பிரதானமான முக்கியத்துவம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான் கொடுக்கணும். நான் திரு பாலுட்ட கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி நான் சொன்னது போல இப்ப ரஜினிகாந்த் அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் பேர் வேற இருந்தாலும் ரஜினிகாந்த் யாருன்னா இந்தியா முழுக்க ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்ல போறல. எந்த ஊர்ல என்ன வந்தாலும் சரி. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் பேர் ரஜினிகாந்த். ஆனாலும் இவர் தான் அந்த ரஜினிகாந்த் அசம்பிள் பண்ணுவாங்க. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவர் ஐயா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஆளை தான் சொல்ல முடியும். அம்மா அப்படின்னா ஒரே ஒரு நபர் தான் குறிக்கும். கலைஞர் அப்படின்னா ஒரே ஒரு நபர் தான் குறிக்கும். இதெல்லாம் பொது சொல்லா இருந்தாலும் கூட இந்த அடையாளங்கள் ஒரு நபரை நோக்கி போயிருச்சு. அப்ப அவங்கள ஏதாவது ஒரு அவதூறா சொல்லக்கூடிய விஷயத்த உங்களை போன்ற அரசியல் பிரமுகரா இருக்கவங்களை யாராவது ஏற்றுக்க முடியுமா? அப்ப அவங்களுடைய பர்சனாலிட்டியோட ரைட் பாதிக்கப்படுது அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா? இல்ல, அதாவது ஒரு படம் அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய வகையில் வெளிவருகிறது என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த வகையில் இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்வதற்கு எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்க்கை வரலாறு சித்தரிக்குதாங்கிற கேள்வி எழல. படம் அவருடைய பெயரை தாங்கி இருக்கு. பெயர் மட்டுமல்ல, அதில் உள்ள கார்ட்டூன் மற்ற வெளியிடப்பட்ட விளம்பரங்கள் எல்லாமே ரஜினியை மையமாக வைத்துதான் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி கருத்து சுதந்திரம் என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான். அதற்கென்று ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வழக்கிலே ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய செய்தி என்பது அவருடைய ஒப்புதலோடு வர வேண்டும். 1994 நக்கீரன் கோபால் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்த கருத்து சுதந்திரம் என்றால் என்ன, எந்த அளவிற்கு ஒருவரை விமர்சனம் செய்ய முடியும், எதை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்ய முடியும் என்பதை வரையறுத்திருக்கிறது. அந்த வழக்கிலே ஒருவருடைய தனி வாழ்க்கையை நீ அவருடைய அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இந்த பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு பார்த்தால் அது ஒரு தனி மனிதனுடைய உரிமையா என்று சொன்னால் இரண்டும் கலந்த ஒரு செய்தி. எனவே அந்த பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடியதை பொது வாழ்க்கையோடு தொடர்புடையதா அல்லது தனிநபரோடு தொடர்புடையதா என்பதை வரையறுத்த பிறகுதான் அதில் நீதிமன்றம் உள்ளே செல்ல முடியும். ஒருவேளை பர்சனாலிட்டி என்பது முழுமையாக தடை விதிக்கப்பட வேண்டிய ஒன்று, அதை அனுமதிப்பதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அங்கே கருத்து சுதந்திரம் என்பது தடையாகிவிடும். கருத்து சுதந்திரம் தடையாயிரம் நீங்க சொன்னாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன போல மருத்துவர் ஐயா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு விமர்சனம் வைத்தால், அம்மா அப்படின்னு சொல்லி ஏதாவது விமர்சனம் வைத்தால், கலைஞர்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைத்தால் அது ஏதோ ஒரு பொது சொல்றாங்க, எங்க தலைவரை குறிப்பிடல சொல்லி யாராவது இந்த கட்சியால விட்டுருவாங்களா? வெறும் பெயர் மட்டுமே இங்க ஒரு அடையாளமா மாறுதா இல்லையா? பர்சனாலிட்டியா உள்ள அவங்கள பத்தி இருக்கா, அவங்க இதுமே கேள்வி இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். தினமலர் கூட மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. ஆனா நாம அந்த வழக்கை தாக்கல் செய்தோம். இதுல பாத்தீங்கன்னா அதுபோன்று ஒரு தனிநபரை மையமாக வைத்து வருகிறது என்று சொன்னால் அவர் நீதிமன்றம் செல்வதற்கான உரிமை இருக்கிறது. திவ்யா இளவரசனுடைய பிரச்சனையில் திவ்யாவினுடைய அனுமதி இல்லாமலேயே அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய செய்தியை நக்கீரன் வெளியிட்டது. நீதிமன்றத்தில் நாங்கள் முறையிட்ட பிறகு அதற்கு நீதிமன்றம் தடை வழங்கியது. ஊடகங்களோட பேரை குறிப்பிட வேண்டாம். எனவே இதுபோன்று பல செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விமர்சனம் செய்வதற்கும் இப்பொழுது விவாதிக்கிறோம், பல செய்திகளை விவாதிக்கிறோம். ஒருவர் வழங்கக்கூடிய பேட்டியை தொடர்பாக நாம் விவாதிக்கிறோம்.
ஒருவர் வழங்கிய அறிக்கையின் தொடர்பாக எந்த நோக்கத்திற்காக வழங்கினார், இதில் என்னென்ன உள்ளே இருக்கிறது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், ஒருவேளை அந்த பேட்டியும் அந்த அறிக்கையும் அவருக்கு சொந்தமானது, அதில் யாரும் தலையிட முடியாது என்று சொல்லிவிட்டால் அங்கேதான் குறுக்கெடுக்கிறது கருத்து சுதந்திரம். நான் திரு கார்த்திக் சார் கேட்க விரும்புறேன். பட் டேம் ட்ரிபிள் லைன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்டே தடை விதிக்கிறது. இது வந்து ஒரு அவதூறான கருத்துன்னு சொல்லிட்டு அரசே பல படங்களுக்கு இது மாதிரி தடை வச்சிருக்கு. இப்படி அரசே வந்து முன் வந்து ஒரு படத்தை தடை விதிக்கிறதுக்கும் இது போல என்னுடைய பேர்ல படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றவங்க என்ன வித்தியாசம்? எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்றது? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு அரசு வந்து தடையிட்டா அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல வரும். இது பிரைவேட் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல அரசு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி படம் வெளியில வந்ததுன்னா மக்களுக்கு வந்து ஒருவேளை தீங்கு நடக்கலாம், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளில வரக்கூடாது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து டெரரிசம் வந்து இது பண்றதுக்காக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து அரசு வந்து தடை. நான் தான் ரஜினிகாந்த் சொல்லும் போது ரஜினிகாந்த் வந்து ஒரு கேஸ் போடுறாரு, இந்த மாதிரி வந்து என் பேர்ல வருதுன்னு. நான் தான் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் படம் எடுத்தா அவரை மையப்படுத்தி கூடாது. இப்ப பருத்தி வீரன் படம் எடுத்துங்க, அது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது. மலையூர் மம்பட்டியாம் அது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட படங்கள் வெளியிடுகின்ற போது குறைந்தபட்சம் அவர்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும். நான் கேட்கிறேன், இருவர்னு ஒரு படம் வந்துச்சு. இது வந்து எம்ஜிஆர் சிவாஜியுடைய, எம்ஜிஆர் கருணாநிதியுடைய வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தின படம் சொல்லி முதல்ல சொல்றாரு வந்து யாரையும் சம்பந்தப்படுத்தலாம். எல்லாருக்கும் புரிதல், எந்த இடத்துலயும் ஒரு வார்த்தையோட சொல்லப்படல. அப்படி ஆனா படம் மொத்தமா உருவான விதம் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி தொடர்பான படம் வந்து எல்லாருக்கும் தெரியுது. அப்ப இதுல வந்து தலையிடுங்க, என்னைய குறிப்பிடுது, என்னை அடையாளம் காட்டுது, இது மாதிரி வந்து ஆட்சிக்கு வரல, இது மாதிரி நான் பாட்டு. இருவர் படத்துல கூட என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அரசியல் தொடர்புடையதா இருந்தது. ஆனால் அந்த படங்கள்ல அரசியலை தாண்டி அதில் காட்சிகள் வந்திருந்தால் நிச்சயமாக அன்றைக்கு எம்ஜிஆர் இல்ல, கலைஞர் இருந்தார், நிச்சயமா ஒரு நீதிமன்றத்துக்கு போயிருப்பார். எனவே அரசியல் தொடர்பாக எப்படி போக முடியும்? அவங்க வந்து எந்த இடத்துல அடையாளப்படுத்தல, பேர்ல இருந்து எதுவுமே அடையாளப்படுத்தல. அவங்க வந்து எப்படி இவங்க வந்து என்னதான் சொல்லுங்க எப்படி போக முடியும்? இதுல ரஜினிகாந்த் ஒரு பெயர் இருக்குது. நான் வந்து 19 கொண்டு வர ஒரு கதையை வடிவமைக்கிறேன். அப்படி பார்த்தா உயிரேல இருந்து மும்பைல இருந்து பல படங்கள் வந்து ஏதோ சம்பவத்தை வந்து மையப்படுத்தி கொண்டு வர படங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு செய்தியை போட்டு 2 லைனை போட்டுருவோம். இந்த படம் யாரையும் மனதையும் இல்லை என்று சொல்லிவிடுவார், யாரையும் குறிப்பிட்டு என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி சொல்லிவிடும்போது அதே மாதிரி நான் தான் ரஜினிகாந்த் படத்துல போட்டா சரியா பெருமா போக முடியாது. இப்ப யுஎஸ்ஏல இப்போ இன்னொரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்ப மேர்லின் முன்ரோங்கிற ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவரோட பேரை வச்சு படம் எடுத்தா அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. கோர்ட்ஸ்க்கும் அது மாதிரி ஒரு வழக்கும் தாக்கல் செய்திருக்காங்க. இது மாதிரி புதுசான ஒரு ரைட்ஸ்ங்கிறது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்ப நான் தான் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு பேர் வச்சதுக்கு முழுமையான வர்த்தக நோக்கம், கமர்ஷியல் நோக்கம் தான் இருக்குங்கிறத மறுக்க முடியுமா? அதை நம்ம வந்து இல்லன்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா நான் தான் முருகேசன், நான் தான் மாடசாமி வைக்கல. அவருக்கு எந்த பேர் சொன்னா நாடு முழுக்க விவாதிக்கும் அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு கமர்ஷியல் இன்டென்ஷன் அவருக்கு இருக்குங்கிறது தான் உண்மையாது. கருத்து சுதந்திரத்தில் 2 வகை. ஒன்னு கருத்து சுதந்திரம், இன்னொன்று வியாபாரம். இப்போ பத்திரிகைகளே இருக்குது. கருத்து சுதந்திரம் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்வது முழுமையாக சேவையா வணிகமா? ரெண்டும் கலந்தது. எனவே அந்த வணிகமும் சேவையாக இருந்தாலும் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அது இருக்கணும். அதை தாண்டி விடக்கூடாது. இந்த இதுல சினிமா எடுக்கிறாங்க, அதன் மூலமாக இந்த காட்சியை, இந்த பெயரை வைத்தால் வணிகம் ஆகும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப ரஜினி என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விபச்சாரையோடு போவது போன்று, தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போன்று இதில் காட்சிகள் வருகிறது, எனவே இது என்னுடைய உண்மைக்கு புறம்பானது என்று அவர் சொல்லுகிறார். அதில் உரிமை இருக்கிறது. அவரை காட்சிப்படுத்தல, இருந்தாலும் வந்து அந்த படத்துல வந்து ஏதாவது ஒரு அவதூறான காட்சி வந்தா அது நிச்சயமா நம்மளை பொருள்படுத்தி கண்டிப்பா நியாயமானது அல்ல. அவர் வந்து ஒரு நியாயமான கேள்வி எழுப்பிருக்கார். நம்ம ஏற்கனவே இந்த விவாதத்துல பண்ணது போல, பேசினது போல ஒரு புதிய பிரச்சனை உருவாகிறது, புதிய வழக்கு வந்திருக்கிறது. வந்து சட்ட தீர்வை நோக்கி செல்ல வேண்டிய கட்டமா இருக்கிறது. ஏன்னா தனி மனித உரிமையும் சரி, அதே போல கருத்து சுதந்திரம் சரி, இரண்டுமே மோதிக்கொள்ளக்கூடிய நிலைமை. இந்த புதிய மோதல் விஐபிகளுடைய புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதே போல தனி மனித உரிமை, கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. இந்த இரண்டுக்குமான மோதல்ல நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்கப்படுகிறது? நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் இது வந்து அடுத்து வரக்கூடிய பல்வேறு வழக்குகளுக்கு, பல்வேறு சட்ட சிக்கலுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய, ஒரு ஒளி தரக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.